வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எம்முடைய இந்த புதிய ஆண்டில் முதலாவது நிகழ்ச்சியில் ஒரு கல்விமானை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் அரசியல் தளத்திலும் முக்கிய இடத்தினை பிடித்திருக்கிற ஒருவர், தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை முன்கொண்டு செல்கின்ற ஒருவருக்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். தேசிய ஒருமைப்பாட்டு முன்னணியின் தலைவர் ஜனகன் விநாயகமூர்த்தி. வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். நல்லாக இருக்கின்றேன். உங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் புதிய வருடத்துக்கான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தங்களது தொழில்? நான் தொடர்ச்சியாக 22 வருடங்களாக கல்வித்துறையில் இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியில் எனது வியாபாரம், கல்வி சார்ந்த வியாபாரம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தங்கள் குடும்பம்? எனது குடும்பத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்து அதற்கு பிறகு கொழும்பில் நாங்கள் வாழ்ந்து, யுத்த காலத்தின் சூழ்நிலையாக கொழும்பில் வாழ்ந்து, இன்று எனது மனைவி ஒரு வைத்தியத்துறை நிபுணராகவும் எனக்கு 2 குழந்தைகளாகவும் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கிறார்கள்? வெளிநாட்டில் வைத்தியத்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும் 4 ஆண்டுகள் அவர்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த 4 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். தங்களுடைய பொழுதுபோக்கு? எனது பொழுதுபோக்கு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் ஒரு விளையாட்டுத்துறை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் இலங்கை அணிக்காகவும் இலங்கையுடைய பல்கலைக்கழக அணிக்காகவும் ஹாக்கி விளையாட்டில் நான் விளையாடின என்ற அடிப்படையிலும் எனது கூடுதலான எனது முயற்சி விளையாட்டுத்துறையாக இருக்கும். பொழுதுபோக்கு என்று சொன்னால் புத்தகங்கள் எழுதுவது. நான் 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றேன். ஊக்கப்படுத்தல் தொடர்பான 3 புத்தகங்களையும் மேலதிகமாக ஒரு புத்தகமாக நான் சிறுகதை, அதாவது ஒரு தொடரினையும் நான் எழுதியிருக்கின்றேன். ஆகவே அந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுவது எனது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கிறதாக பார்க்கின்றேன். எனது மிகப்பெரிய அளவு பொழுதுபோக்கு என்னவென்று சொன்னால் புதிய விடயங்களை தேடுவது. அதுவே நான் தேடலை எனது பொழுதுபோக்காக நான் யுக்தியாக பயன்படுத்துவேன். அதைவிட சிறப்பாக இருக்கும், அது எல்லோருக்கும் தெரியுமோ தெரியவில்லை, எல்லோரும் நினைப்பார்கள் வாகனத்தில் பயணம் செய்வது என்பது ஒரு ஒரு களைப்பான விடயம், அது சலிப்படையக்கூடிய விடயம் என்று. ஆனால் எனக்கு புதிய விடயங்கள் உருவாவது வாகனத்தை ஓட்டும் பொழுது. எனக்குரிய பாதுகாவலர்களோ எனக்குரிய டிரைவர்கள் இருந்தாலும் நானே எனது வாகனத்தை ஓட்டுவதனை இலங்கையில் மட்டுமில்லை அனைத்து நாடுகளிலுமே, நான் செல்கின்ற நாடுகள் அனைத்திலையுமே நானே வாகனம் ஓட்டுவதை நான் விரும்புவேன். அவை வாகனத்தை நான் செலுத்துவதனூடாக என்னை புத்துணர்வாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றேன். நீங்கள் தற்போது அரசியல் களத்தில் இருக்கிறீர்கள், பிரவேசித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தமான அரசியல் தலைவர் யார்? என்னை பொறுத்தவரையில் இலங்கையிலுடைய அரசியல் தலைவர்களை நான் நேரடியாக எனக்கு பிடித்தவர்கள் என்று தேடுவதை காட்டிலும் நான் யாரையுமே என் வாழ்க்கையிலேயே ஒரு தெளிவாக இருப்பேன். இவரை எனக்கு பிடிக்கும், இவரை எனக்கு பிடிக்காது என்பது நான் கூறுவது விளமையில்லை. ஏனென்றால் நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பியல்பு இருப்பதாக பார்ப்பேன். என்னோட சிறு வயதில் கேட்பார், உங்களுக்கு பிடித்த ஆக்டர் யார் என்றால் கூட நான் சொல்ல மாட்டேன். யாராவது கேட்பார்கள், நான் முகாமித்துவம் படிக்கும் பொழுது கூட நான் அதாவது இந்த தத்துவங்கள் குறிப்பிட்டு அதனை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தத்துவங்களை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற வகையில் அதனுடைய விருப்பங்கள் மாறுபடும். அதுதான் நாங்கள் படித்த அந்த விருப்பத்துக்கான அந்த ஹைராக்கியில் கூட நீட்ஸ் மாறிக்கொண்டே வரும் என்று சொல்வார்கள். ஆகவே ஒருவரை பிடிக்கும் என்றதை விட யாரெல்லாம் ஒரு ஐடியாலஜியை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஒரு தத்துவத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நான் மதிப்பேன் என்றுதான் சொல்ல முடியும். அப்படி யாரையும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையுடைய அரசியலையே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ஐடியாலஜியை மதித்த அரசியல் என்பது குறைவு. ஆகவே இலங்கையில் எனக்கு பிடித்த அரசியல்வாதிகள் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் வெளிநாட்டை பொறுத்தவரையில் நான் இந்தியாவில் கருணாநிதியின் மேலே ஒரு பாசம் இருக்கின்றது. அதாவது அவர் ஒரு ஐடியாலஜியை நோக்கி நகர்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த ஒரு பாசம் இருக்கு. இன்று எனக்கு மோடியின் மேலே ஒரு பாசம் இருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், அவர் தனக்கான ஒரு ஐடியாலஜி, அதாவது இந்தியா ஒரு தேசிய நாடு, இந்தியா ஒரு தனித்துவமான நாடு என்ற ஒரு அடிப்படையை முன்னிறுத்துகின்றார். அவருடைய இந்துத்துவ தத்துவத்தின் மேல் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய அந்த இந்தியாவினை இந்தியம் ஒரு தேசியம் என்று சொல்லி அவர் முன்வைக்கின்ற ஒரு பாதையை நான் விரும்புகின்றேன். தங்களுடைய கல்வி தகமை? நான் என்னுடைய முதலாவது கல்வியை நான் பல்கலைக்கழகத்தில், அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவத்தை பூர்த்தியாக்கினேன். அடுத்த 2 முதுமானி பட்டங்களையும் நான் லண்டனில் சென்று முதுமானி பட்டங்களை பெற்றேன். அதுக்கு பிறகு நான் டாக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்றேன். அதைவிட முக்கியமாக சட்டத்துறையில்
சட்டக்கல்வியினை பெற்றிருக்கின்றேன். அதை தொடர்ச்சியாக இந்த கல்வி என்பது எனக்கு ரொம்ப பிடித்த விடயமையால் நான் பல்வேறு துறைகளில் கல்வியை பெற்றிருக்கின்றேன். அதாவது முகாமைத்துவத்தில் ஆரம்பித்து கணினித்துறையிலே ஸ்ரீலங்காவில் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை 6வது இடத்தில் பூர்த்தி செய்த அடிப்படையில் எனது பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல் நெட்வொர்க்கிங்காக இருக்கலாம், அதுபோல் சட்டக்கல்வியாக இருக்கலாம், கணக்கியல் கல்வியாக இருக்கலாம். அனைத்து கல்விகளிலும், ஏனென்றால் கல்வித்துறையிலே 22 வருஷம் இருக்கின்றபடியினால் படிப்பு தொடர்ச்சியாக செல்வது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்று நான் சைக்காலஜி படிப்பிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய பார்வை எப்பொழுதும் கல்வி சார்பாகவே இருக்கும். ஆகவே கல்வியின் மூலம் ஒரு நாட்டினையும் ஒரு சமூகத்தையும் கட்டி அமைக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் நான் பயணிக்கின்றேன். அதிலும் மிக முக்கியமாக சட்டக்கல்வியை இலங்கை தாண்டி மற்ற நாடுகளிலேயும் நான் கொண்டு சேர்க்கின்றேன். ஏனென்றால் சட்டத்தின் மூலம்தான் ஒரு சமூகத்தினை நாங்கள் வழி நடத்த முடியும் என்று நம்புகின்றேன். சட்டக்கல்வியை அனைவருக்கும் சென்றடையணும் என்று விரும்புகின்றேன். எல்லோரும் சட்டக்கல்வியை நினைப்பார்கள் ஒரு சட்ட வல்லுநராக அல்லது சட்டத்திறனியாக வருவதற்கு தான் சட்டக்கல்வி தேவை என்று. அப்படி அல்ல. சட்டம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றிணைந்திருக்கின்றது. சட்டமிட்ட ஒரு மனிதன் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கன்ஸ்டிடியூஷனால, ஒவ்வொரு நாட்டுடைய கன்ஸ்டிடியூஷனால ஒரு மனிதன் ஆளப்படுகின்றான். ஆகவே சட்டம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பங்கு. ஆகவே இந்த சட்டத்தை கற்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் சட்டம் என்ற ஒரு கருப்பொருளை உருவாக்கி இருக்கின்றேன். அதனை இலங்கை தாண்டி அனைத்து பல நாடுகளில் கொண்டு சேர்க்கின்றேன். இன்று எனது நிறுவனமானது ஐக்கிய அரபு ராச்சியமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், அனைத்து நாடுகளிலும் எனது நிறுவனத்தினை கல்வி நிறுவனத்தை நிறுவி இருக்கின்றேன். அதனூடாக சட்டக்கல்வியை மக்களுக்கு வழங்குகின்ற அந்த ஒரு பாரிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அரசியல் படிக்கவில்லை. அரசியல் நான் படிக்கவில்லை என்றதை விட அரசியலில் நான் தவழ்ந்து எழுந்து நடந்து இன்று ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அனுபவத்தின் மூலம் அரசியலை கற்றுக்கொண்டேன். தங்களுக்கு எதற்கு அரசியல்? ஏனென்றால் அரசியலை எல்லோரும் சொல்லுவார்கள் அரசியல் ஒரு வியாபாரம் என்று. ஏற்கனவே நாம் வியாபாரத்தில் பல துறைகள் இருப்பதனால் அரசியலை வியாபாரமாக தாண்டியும் பார்க்க முடியலாம். அதாவது நான் இன்னைக்கு சொன்னது போல் அரசியல் என்பது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு தத்துவங்களை நாங்கள் உள்ளுக்கு சேர்க்க வேண்டும். ஐடியாலஜிகளை, அந்த எண்ணக்கருக்களை உள்வாங்கணும். அதுதான் அரசியல் என்பதனை உலகத்தில் பலர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு அரசியல் இல்லை. ஆகவே அந்த மாதிரியான ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு ஐடியாலஜியில் உருவாக்கி, நான் இன்று தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரு ஐடியாலஜியை உருவாக்கி இருக்கின்றேன். அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நீங்கள் திட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் இலங்கை என்பது ஒரு கட்சி அரசியலை நோக்கி நகர்கின்றது, மதவாத அரசியலை நோக்கி நகர்கின்றது. தேசிய அரசியல் என்று சொன்னால் கூட அங்க மதவாத அரசியல் தான் இருக்கும், அல்லது மதவாத அரசியல் தான் இனவாத அரசியல் தான் அங்கே இருக்கும். ஆகவே இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாடு மேல் வர வேண்டும் என்றால் தேசியம் எப்படி என்றால் என்ன? இலங்கை. நாங்கள் இந்த நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு ஐடியாலஜி உருவாக வேண்டும். நான் ஜனகன் என்று சொன்னால் நான் இலங்கையன் என்று பெருமைப்பட வேண்டும். நீங்கள் இர்ஃபான் என்று சொன்னால் முதல் இலங்கையன் என்று பெருமைப்பட வேண்டும். அப்புகாமி என்று அப்புகாமி தான் இலங்கையன் என்று பெருமைப்பட வேண்டும். நான் தமிழ் என்று பெருமைப்படுவதை காட்டு, நீங்கள் முஸ்லீம் என்று பெருமைப்படுவதை காட்டிலும் அப்புகாமி சிங்களவன் என்று பெருமைப்படுவதை காட்டு, நாங்கள் இலங்கையன் என்று பெருமைப்பட்டால் நிச்சயம் எங்களுடைய நாட்டினை நாங்கள் மேல் நோக்கி நகர்த்த முடியும். ஏனென்றால் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நாங்கள் இலங்கையர் தான். நான் இன்று சொல்லுவேன், நீங்கள் பிரிட்டிஷ்ல போயிட்டு பிரிட்டிஷோ நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் நீங்கள் அமெரிக்கன் பட்டத்தை பெற்றால் நாங்கள் பிரிட்டிஷ்காரன் என்று சொன்னாலும் உங்களுடைய சான்றிதழையோ அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்லேயோ உங்களுக்கு பதியப்படுகின்ற இனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏசியன் இலங்கையன் என்று தான் பதிவு செய்யப்படுவீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இலங்கையராக பெருமைப்பட வேண்டும் என்றால் அந்த ஐடியாலஜி, தேசிய ஒருமைப்பாடு, நாங்கள் இலங்கையர் ஃபர்ஸ்ட் என்று உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு கல்விமான், வெற்றிகரமான ஒரு தொழிலதிபர். அப்படி இருந்தும் நீங்கள் தேர்தல் அரசியலில் களமிறங்கியிருக்கிறீர்கள். ஒரு கொள்கை வகுப்புடன் கூடிய ஒரு பயணம் அவசியம் என்பது உங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிற நாட்டில் உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். இது சரியென நினைக்கிறீர்களா? எப்போதுமே தவறான பாதையில் செல்லும் பொழுதுதான் ஒரு புதிய பாதையை நோக்கி மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வழித்தளத்தில் பிழையாக போக வேண்டிய எண்ணம் இப்போ வருதோ அன்றைக்குத்தான் நாங்கள் சரியான வழியை தேட ஆரம்பிப்போம். ஆகவே நீங்கள் சொல்லும் பொழுது கூட நாங்கள் தவறான பாதையில் செல்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் சரியான பாதையை தேடும் பொழுது அந்த சரியான பாதையை தெரிய வேண்டும். எங்களுக்கு கூகுள் மேப் இருக்கிறது போல சரியான பாதையை தேடும் கூகுள் மேப் தேவை போல இந்த தேசிய ஒருமைப்பாடு என்ற அந்த எண்ண கரு உருவாக்கப்பட வேண்டும். நான் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக இந்த அரசியல் பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக தேசிய ஒருமைப்பாடு பற்றி நான் கதைத்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் இன்று அறகலையில் கூட போராட்டத்தில் கூட
கூட பார்த்து நிரம்ப இளைஞர்கள் நாங்கள் இலங்கையர் என்று சொல்லுவோம், ஒன்றாக முன்னோர் போவோம் என்று சொல்கின்ற அந்த கோஷத்தை பார்க்கின்றேன். ஆகவே நான் நினைக்கின்ற அந்த சரியான பாதை நிச்சயம் வரும் என்று நம்புகின்றேன். நீங்கள் 2015ஆம் ஆண்டு தேர்தலில் முதலாக போட்டியிடுகிறீர்கள் வன்னி மாவட்டம். நீங்கள் இதற்காக ஐக்கிய தேசிய கட்சியினை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய தெரிவு சரியா? நான் நினைக்கின்றேன் அந்த காலகட்டத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற பொதுவான 2 கட்சிகளை பார்க்கும் பொழுது, இலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை பார்க்கும் பொழுது தேசிய கட்சி என்று சொல்லவே முடியாது. முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை. ஏனென்றால் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற கட்சிகள் கூட இனவாத கட்சிகள் தான். அவர்களை பொறுத்தவரை உதாரணமாக நான் இன்று கூட தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நான் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசனிடம் ஒரு கேள்வி கேட்டேன். ஒருவேளை நான் இந்த கட்சியின் தலைவராக வர முடியுமா என்று கேள்வி கேட்டேன். ஏனென்றால் ஒரு தேசிய கட்சி என்றால் என்ன? அதாவது அத்தனை அங்கே இருக்கக்கூடிய வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் பொதுவான கட்சி. ஆகவே அந்த கட்சியில் ஒரு தமிழரோ ஒரு முஸ்லீமோ ஒரு சிங்களவரோ அந்த கட்சியினுடைய தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக அதுதான் தேசிய கட்சி. இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினால் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் என்று சொன்னார். எங்கேயோ இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னும் ஒரு தலைவரால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும். அதுதான் தேசிய கட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆக தேசிய கட்சி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சிகள் இல்லை, ஆனால் அது பிரதேச ரீதியான இனவாத ரீதியான கட்சிகளாக தான் இருக்கின்றன. ஆகவே இந்த கட்சிகளில் எந்த கட்சி எங்களுக்கு பொருத்தம் என்றுதான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் நான் சொல்றேன் தவழும் பொழுது நான் என் ஆற்றையும் கையை பிடிக்கத்தான் வேண்டும். நான் இப்பொழுது எழுந்து நடக்க வலிக்கிட்டேன், அப்பவும் கையை பிடிக்கத்தான் வேண்டும். நான் ஓடும் பொழுது தனிச்சையாக ஓடலாம், தனி மனிதனாக ஓடலாம். ஆகவே இப்பொழுது ஓட ஆரம்பிக்கும் பொழுது நான் தனிப்பயணம் செல்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அப்படியானால் நீங்கள் தேர்வு செய்த கட்சி தவறானதாக இருந்தாலும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு தேவை என்பதன் காரணமாக அந்த கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். நிச்சயமாக. உங்களுடைய தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம்? நான் நினைக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் நான் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தேன். ஆனால் 9800 வாக்குகளை பெற்றிருந்தேன். அந்த காலகட்டத்தில் கூட அந்த வாக்கு வங்கி எனக்கு பெறப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இலங்கையிற்கு தேல் திட்டம் சிஸ்டம் என்ற சிஸ்டத்தின் காரணத்தினால், அதாவது ப்ரெஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டம் வரும், அதுபோல வீதாசார வீதியான ஓட் சிஸ்டம்களும் வரும். அந்த வீதாசார வீதியான சீட்டுகள் அலோகேட் பண்ணும் பொழுது நாங்கள் அதிகூடிய வாக்குகளை வைத்திருந்தாலும் கூட அடுத்த கட்சி என்னுடைய வாக்குகள் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு அந்த சீட்டுகள், அதாவது ஆசனங்கள் பங்கீடு செய்யப்பட்டுவிடும். ஆகவே அந்த அடிப்படையில் எனக்கான அந்த வாசனம் அங்கு பறிக்கப்பட்டது. அதுபோல் கொழும்பிலே இந்த முறை 2020ஆம் ஆண்டிலும் 37,900 வாக்குகளை கொழும்பில் பெற்றேன். அந்த கொழும்பில் பெற்றிருக்கும் பொழுது எங்களுடைய கட்சி 2வது தானத்துக்கு செல்லும் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி அங்கு 6 ஆசனங்கள் கிடைக்கின்றன. அப்ப எனக்கும் அந்த இடத்திலேயும் கூட ஒரு சொற்ப வாக்குகளால் ஆசனங்களால் எங்களுடைய ஆசனம் இந்த முறை பறிக்கப்பட்டது. 6வது இடம் வந்தது மனோ கணேசன். அவருக்கு உங்களுக்கு எத்தனை வாக்கு வித்தியாசம்? 14,000 வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு 2 பேருக்கும் இடையில். அதுபோல் ஆனால் அது கூட எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஏனென்றால் அதுக்கு முதல் எலெக்ஷன்ல 11 வாக்குகள் ஆசனங்களை பெற்றிருந்தோம். அதாவது வின் பண்ணும்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி 11 ஆசனங்களை பெற்றிருந்தது. ஆகவே இந்த முறையும் அவ்வாறு 10 ஆசனங்கள் வந்திருந்தால் கூட நான் இந்த முறை எத்தனை இடம் கிடைத்தது? 8வது இடம் கிடைத்தது. ஆகவே அதுக்கான ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கை நழுவி போய்விட்டது. ஆகவே அது என்னை பொறுத்த வேளையில் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவது, நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வாக்குகள், அடுத்தது எங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற அந்த வாய்ப்புகள் எல்லாமே அது தானாக அமைய வேண்டும். நாங்கள் அதுக்கு போட்டியிட வேண்டும். அதுக்காக டெஸ்பரேட்டாக நாங்கள் இருப்பவன் அல்ல. நான் என்னுடைய முயற்சி நீண்ட கால பயணம், ஒரு குறுகிய கால பயணம் அல்ல. நான் சொன்னது போல் என்னுடைய பயணம் ஒரு ஐடியாலஜியை, அதாவது தேசிய ஒருமைப்பாடு என்ற ஐடியாலஜியை இளைஞர்கள் மத்தியில் விதித்து அவர்களை ஒன்றிணைத்த ஒரு பயணமாக செல்லணும்னு ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த தேசிய ஒருமைப்பாடு, நாங்கள் எல்லோரும் இலங்கையர் அப்படி என்ற அந்த ஒருமைப்பாட்டை போன்ற அந்த பாதையில் நான் பார்த்த இந்த களங்கள் அனைத்துமே எனக்கு பயிற்சி களங்கள். ஆகவே அதை வெல்ல வேண்டிய களங்களாக நான் யோசிக்க தேவையில்லை. அவற்றை அனைத்தும் பயிற்சி களங்கள். ஆகவே இனி வருகின்ற களங்களையும் நான் பயிற்சி களங்களாக பயன்படுத்துகின்றேனா, அல்லது என்னை நம்பி இருப்பவர்களை அல்லது இந்த ஐடியாலஜியை ஏற்படுத்த விரும்புபவர்களை வெல்ல வைக்கப் போகின்றேனா என்பதுதான் அடுத்த கட்டமாக இருக்கிறது. ஆகவே தேர்தல், பார்லிமெண்ட் என்ற அரசியலை தாண்டி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பாதையில் பயணிக்கின்றேன். ஆகவே அடுத்த வரும் காலங்களில் நான் தேர்தல் போட்டியிடாமல் கூட
என்னை அந்த 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 ஐடியாலஜியை விரும்புபவர்களை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் நான் ஏற்படுத்துவேன் நம்புகின்றேன். உங்களுடைய முதல் தெருவில் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது, இரண்டாவது தெருவில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் போட்டியிட்டீர்களா அல்லது ஜனநாயக மக்கள் முன்னணியில் உங்களுடைய அங்கத்துவத்தை நான் பார்த்திருக்கிறேன், அதனால் தான் கேள்வி. அந்த கட்சி சார்பாக உங்களை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆமாம், அதாவது நான் 2015ஆம் ஆண்டு வன்னி மாவட்டத்தினுடைய அந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு விடயத்தை நான் எடுத்துக்கொண்டேன். வன்னி மாவட்டத்தில் தனித்து நின்றால்தான் எங்களுக்கான ஆசனங்கள் கிடைக்கும் என்று. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக தோல்விக்கு பிறகு உணர்ந்து கொண்ட விஷயம். ஆகவே அதற்கு பிறகு அது பாடங்கள். அதன் பிறகு நான் உணர்ந்து கொண்ட விடயம் என்னென்னு சொன்னால், அப்பொழுது ஒரு கட்சி எங்களுக்கு வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன போல் நான் தவழ்ந்து இப்பொழுது எழுந்து நடக்கும் பொழுது நான் ஒரு கட்சியை உருவாக்க முடியாது. ஆகவே என்னுடன் நீண்டகால ஒரு தொடர்பில் இருந்த மனோகணேசன் அவர்களை நான் அவருக்கும் அதுக்கான விருப்பம் இருந்தது. அதாவது வன்னி பிரதேசத்தில் ஒரு தனிச்சையாக இயங்க வேண்டும், அதுக்கான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அவரும் எனக்கு வெளிக்காட்டினபடியினால், ஆகவே எங்களுடைய 2 பேருடைய விருப்பம் அதில் உடன்பட்டபடியினால் நான் அவருடன் சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு விருப்பத்தை தெரிவித்தேன். ஆகவே அதன் அடிப்படையில் ஜனநாயக மக்கள் முன்னணியில் நான் பொது அமைப்பு செயலராக கடமையாற்றி வன்னி மாவட்டத்தில் அதுக்கான தேர்தலை 2020ஆம் ஆண்டுக்கான தேர்தலை நோக்கி எங்களோட பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், அதுக்கிடையிலே யுஎன்பியில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக சஜித் பிரேமதாசா தனியே அவர் தனியே கேட்க வேண்டிய, அதாவது ஜனாதிபதி எலெக்ஷனை தனியே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி மனோகணேசன் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு சப்போர்ட் பண்ணி வன்னி பிரதேசத்தில் தனிச்சையாக கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அற்றுப்போய்விட்டது. ஆகவே அந்த அரசியல் சூழ்நிலைகள் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக எனக்கு நான் தனிச்சையாக வன்னியில் கேட்கக்கூடிய அல்லது போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அற்றுப்போக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கினை இந்த முறை சரியாக பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் நானும் மனோகணேசன் அவர்களும் செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கொழும்பில் நானும் மனோகணேசன் அவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றோம். என்னுடைய அந்த பிரச்சார யுத்திகளும் பிரச்சார அந்த திட்டங்களும் மிக அற்புதமாக பயனளித்தன. அதனூடாக மிக பாரதூரமாக இழக்கப்பட்டிருந்த வாக்கு வங்கிகளை கூட சரி செய்து மனோகணேசனுடைய வெற்றிக்கும் என்னுடைய அந்த பங்களிப்பு தேவைக்கள அளவாக இருந்ததுன்னு நம்புகின்றேன். அதை மனோகணேசன் அவர்களும் பலமுறை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்புகின்றேன். அண்மையில் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய டிஎஸ் ஜனநாயக கட்கைகள் நிலையத்தினுடைய பிரதி தலைவராக உங்களை நியமித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஒரு நாள் செய்தி, மறுநாள் செய்திக்கு பிறகு வரலாம். இந்த முதல் நாள் செய்தியில் வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கத்துவம் பெற்றுவிட்டீர்களோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இப்போது ஜனநாயக மக்கள் முன்னணியில் நீங்கள் இல்லையா? இல்லை, ஜனநாயக மக்கள் முன்னணியில் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் மனோகணேசன் அவர்களுக்கு இறுதிக்கட்டத்தில் எனக்கும் இடையிலான ஒரு உடன்பாடுகளில் அற்று போனது, மனக்கசப்புகள் ஏற்பட்டன. அதன் பிறகு நான் அவருக்கு அனுப்பிய ஒரு மின்னஞ்சலில் நான் குறிப்பிட்ட விடயத்தை அவர் தவறுதலாக விளங்கிக் கொண்டார். அதாவது நான் குறிப்பிட்டிருந்தேன், நான் என்னுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும், அந்த பயணம் செல்வதற்காக நீங்கள் எனக்கு வழங்கிய அந்த ஆதரவுக்கு நன்றி, ஆகவே என்னுடைய பயணத்தை நான் தொடர்ச்சியாக செல்வதற்கு விரும்புகின்றேன் என்று அனுப்பியிருந்தேன். அவர் அதை தவறுதலாக விளங்கிக் கொண்டு நான் ரெசிக்னேஷன் கொடுத்து விட்டேன் என்று உடனடியாக ஓகே நாங்கள் உங்களுடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டோம், எங்களுடைய அரசியல் மட்ட உயர்விடம் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டது, ஆகவே அதனை நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்ற என்னை ரெசிக்னேஷன் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அதாவது நான் கொடுத்திருந்தேன் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் எனக்கு இந்த முறை சந்தர்ப்பம் வழங்கி கொழும்பு மாவட்டத்தில் நான் போட்டியிடறதுக்கு நன்றி, ஆகவே இந்த நன்றி மட்டுமல்லாமல் இதுக்காக எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி, எனது அரசியல் பயணத்தை நான் தொடர்ச்சியாக செல்ல விருப்பம் தெரிவிக்கின்றேன், ஆகவே எனது அரசியல் பயணம் தொடர்ச்சியாக செல்லும் என்று நான் ஆங்கிலத்தில் அனுப்பிய அந்த மின் அஞ்சலினை அவர் தவறுதலான அடிப்படையில் அல்லது அவசரப்பட்டு அதனை வாசிக்கும் பொழுது அவரும் எனது என்று போட்ட இடத்தில் நமது என்று போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நிச்சயம் அது நான் நினைக்கிறேன், நமது என்று சொல்லும் பொழுது அது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை என்று சொன்னால், ஏனென்றால் நான் என்ன பற்றி தேர்தல் சந்தர்ப்பத்திலே உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு உடன்பாடு இருக்கலாம், ஒரு அந்த வசனத்தை அதை கூட அவர் எடுத்திருக்கலாம் எனது. ஆனாலும் ஒரு தலைவருக்கு அவ்வளவு அவசரம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். ஒரு என்னை விட பெரிய ஒரு நீண்ட கால அரசியல் உங்களை அழைத்து பேசி இருக்கலாம், ஒரு தலைவர் என்று அழைத்து பேசிக்க
முடியும். இதில் நான் திருப்பி சொல்கிறேன், நான் ரிசாட் பதியுதீன் அவர்களுடன் அவர் 2 பேரையும் நான் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட. ஏனென்றால் நான் ரிசாட் பதியுதீன் அவர்களுடன் நான் களத்தில் நிற்கின்றேன் வன்னி மாவட்டத்தில். அப்போ அவர் தான் பிரதான வேட்பாளர் அந்த கதில். ஆகவே நிச்சயம் அவரோடு சேர்ந்து பயணிக்க வேணும். ஆனால் புதுக்குடியிருப்பை பிரதேசத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவில் அதிக கூடியதாக ரிசாட் பதியுதீனுக்கு எதிரான வாக்குலாம் இருக்கிறது. ஆனால் அது டிஎன்ஏ கோட்டை என்று சொல்வார்கள். அப்போ டிஎன்ஏ ஓட் பேங்க் எங்களுக்கு திருப்ப வேணும் என்று சொன்னால் நிச்சயமாக அதாவது நான் எனக்கு அந்த ஓட் பேங்க் எடுக்கணும் என்றால் ரிசாட் பதியுதீனை பற்றிய உண்மைகளையும் அதாவது அவர் எதிராக நான் பேசத்தான் தேவைப்பட்டது. ஆகவே நான் கடுமையாக பேசினேன். ரிசாட் பதியுதீன் அவர்களை எதிர்த்து கடுமையாக பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தபடி நான் கடுமையாக அந்த இடத்துல ரிசாட் பதியுதீனை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை பேசினேன். ஆனால் ரிசாட் பதியுதீன் மேடையில் கூட நான் ரிசாட் பதியுதீனை எதிர்த்து தான் பேசியிருக்கிறேன். ஆகவே ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் என்னை அழைக்கின்றார். முதலாவது ரிசாட் பதியுதீனை அழைத்தார். அடுத்து தம்பி நல்ல விஷயம்டா, நீ அப்படித்தான் நான் பேசணும், இப்போ பொலிட்டிக்ஸ் அதுதான்டா, நீ உண்ட கருத்துக்கள் பொலிட்டிக்கல் அடிப்படை சொன்ன நல்ல விஷயம், நான் உனக்கு சதோசாவுடைய சேர்மன் போஸ்ட்டை தரப்போகிறேன் என்று சொல்லி ஆஃபர் பண்ணுறேன். எனக்கே ஷொக்காக இருந்துச்சு. இதுதான் தலைமைத்துவம். அதாவது எனக்கு அவர் எதிராக இருந்த நான் இவருக்கு எதிரான கருத்துக்களை கூறினாலும் ஜனகனுடைய உண்மை அதல்ல. ஜனகன் அந்த கருத்துக்களை கூற வேண்டிய இடத்துல கூறுகின்றான். ஆனால் அவன் யாருக்கும் எதிரானவன் இல்லை, என்னுடைய ஒரு தனிப்பட்ட எதிரானவன் அல்ல என்பதை அவர் அரசியலை புரிந்து கொள்கிறார். அப்போ அவர் அதை வழங்குகிறார். நான் அதை ஏற்றுக்கொள்ள. நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்கிற நீங்கள் கண்டபடிக்கு தேர்தலில் பேசுவீர்கள், வாக்கு கிடைக்கும் என்றால் என்னவும் செய்வீர்கள். அதுதான் நான் சொல்றேன். 2015ஆம் ஆண்டு தான் நான் இதனை உணர்கின்றேன். இது 2015ஆம் ஆண்டு தேர்தலை பற்றி சொல்கின்றேன். நான் உணர்ந்து கொள்கின்றேன் இங்கு அரசியல் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இதில் ஒரு மாற்றம் வேண்டும். அது எனக்கு உணர்த்துகின்றது. ஆகவே ஒரு அரசியல் அப்படி என்றது நிச்சயமாக தாங்கள் ஒரு இனவாத ரீதியாக பிரதேசவாத ரீதியாக பேசக்கூடாது என்ற அந்த வழக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு பிறகுதான் நான் யோசிக்கின்றேன், நிச்சயமாக இது தவறு, இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் மாறணும் என்ற அந்த பழக்கத்தை உருவாக்கின்றேன். அதன் பிறகு என்னுடைய மாற்றத்தில் பாரிய மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த உணர்வுகள் இன்று நான் எல்லா இடம் வெளிப்படுத்துகிறேன். இன்று யாரும் இன்னொரு இனத்தையோ தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தினால் அதுக்கு எதிராக நிற்பேன். அது மனோநச்சன் என்றாலும் நிற்பேன், ரிசாட் பதியுதீன் என்றாலும் நிற்பேன், ஒரு சிங்கள தலைவரன் என்றாலும் நிற்பேன். ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு செய்துதான் இந்த நாட்டை அளித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாக்குக்காக ஒரு இடத்தில் போய் பேசுவது, இன்னொரு இடத்தில் போய் தீ குடிப்பது என்றது எங்களுடைய இந்த அரசியல் பயணம் வேண்டாம் என்று யோசித்தேன். ஆகவே என்னுடைய அந்த தேசிய ஒருமைப்பாடு என்ற அந்த ஐடியாலஜியை நான் உருவாக்கினேன் எனக்குள்ளே. இதனை நான் முன்னுகத்தி கொண்டே போனேன். ஆகவே அன்று ரிசாட் பதியுதீனிடம் இருந்து பார்த்த அந்த பண்பினை மனோகரனிடம் என்னால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே நான் வழங்கிய அந்த லெட்டரினை அவர்கள் தவறுதலாக விளங்கிக் கொண்டாரோ அல்லது அதை அவருக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்கொண்டாரோ அவருடைய திறமை. திரும்பிக் கொண்டு ஓகே நான் உங்களை நீக்கிவிட்டேன் என்றேன். ஒருவர் என்னை விலக்களித்த பிறகு அவர் அந்த கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியுடைய செயலாளர், அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் என்னை விலக்களித்த பிறகு நான் என்னால் என்ன செய்ய முடியாது, அதனை பயணிப்பதற்கான உடன்பாடு இல்லை என்றால். ஏனென்றால் நான் அரசியலுக்கு வரவில்லை, ஒரு ஐடியாலஜியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் பயணிப்பவன். ஆகவே ஒரு இடத்தில் நான் தொங்கிக் கொண்டு நான் செல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கான டிக்னிட்டி இருக்கு, எனக்கான ஒரு படிப்பு இருக்கு, என்னை நம்புகின்ற என்னை ஏற்றுக்கொள்கின்ற மக்கள்கள், என்னை ஏற்றுக்கொள்கின்ற இளைஞர்கள் நிரம்ப பேர் இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த பயணத்தை நான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆகவே நான் யாரிடம் போய் நிற்கவில்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்கள், சஜித் பிரேமதாசவிடம் போய் கூட நான் எனக்கு ஒரு பதவி வேண்டும் என்று கேட்டதில்லை இதுவரையும், அல்லது அந்த கட்சியில் நான் சேர வேண்டும் என்று கூட கேட்டதில்லை. காரணம் என்னென்றால் நான் ஒரு தனிப்பயணம் போக வேண்டும். அவ்வாறு அப்படி நினைக்கும் பொழுதுதான் நீங்கள் சொன்ன இந்த கருத்து வருகிறது. அதாவது திடீரென்று நான் லண்டனில் ஒரு தேவைக்கு எனது பல்கலைக்கழக சம்பந்தமாக சென்றிருக்கும் பொழுது சஜித் பிரேமதாஸ் அவரிடமிருந்து தொலைபேசி வருகின்றது. இப்படி ஒரு பதவி ஒன்று இருக்கிறது, அதாவது நாங்கள் ஒன்று செயற்படுத்த போகின்றோம், அது சம்பந்தமாக எங்களுடைய செக்ரட்டரி மத்து பண்டார் அவர்கள் உங்களோட கதைப்பார்கள் வந்த பிறகு. அப்போ அவர் வந்த பிறகு என்னோட கதைத்தார், இந்த நாட்டில் ஒரு கல்வி நிறுவனத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும், அது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவோடு உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறு உருவாக்கப்படுகிற கல்வி நிறுவனத்தினூடாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் நிரம்ப கல்வித்துறையில் இருந்து நிரம்ப விடயங்களை செய்தவரின் அடிப்படையில் உங்களை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு விரும்புகின்றோம். அதுக்கான பிரதி தலைவராக உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பயணிக்க முடியுமா என்று கேட்டு ஒரு வெள்ளிக்கிழமை கேட்கிறார், திங்கட்கிழமை அதுக்கான கொடுக்கிறார். நான் வெள்ளிக்கிழமை அதனை யோசித்து சொல்கின்றேன், சனிக்கிழமை நான் அதுக்கான நான் அதனை பெற்றுக்கொள்கின்றேன். இது அரசியலை கடந்த ஒரு விடயம் என்ற அடிப்படையில் நான் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றேன் என்றேன்.
உடனே அதுக்கான அந்த லெட்டர் வழங்கப்படுகின்றது. இது திங்கட்கிழமை நடக்கிறது. திங்கட்கிழமை நடக்கிறது. மறுநாள் பத்திரிகை செய்திகளை பார்த்தால் அதற்கு எதிரான கண்டன குரல்கள் எழுகின்றன. உங்களை அந்த பதவியிலிருந்து நீக்கியதான கருத்துக்களும் வெளியாக இருந்தன. உண்மையில் என்ன நடந்தது? உண்மையில் எனக்கு அதாவது பதவி வழங்கியதுக்கான கடிதம் எனக்கு கிடைக்கப்பெற்றது. அது நேரடியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களே எனக்கு வழங்கினார். என்னை பதவி நீக்கியதுக்கான கடிதம் யாரும் எனக்கு இதுவரையும் வழங்கவில்லை. ஆனால் அந்த அப்படியான ஒரு கடிதத்தினை அதாவது வெளிக்கொணப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் எந்த பல்வேறு ஊடகங்களுக்கு மனோ கணேசன் அவர்கள் சார்பாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அதனை பிரசுரிக்கும்படி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் எனக்கு தகவல் வந்தன. ஆனால் அவருடைய கருத்தை அதாவது அந்த கருத்தையும் அதுக்கான வழங்கப்பட்ட ஒரு லெட்டரும் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த காட்டப்படுகின்ற லெட்டர்களையும் கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்துக்கள் வந்தன. ஆனால் அவற்றை எல்லாம் பெரிய அளவுக்கு மீடியாக்கள் நான் நினைக்கின்றேன் கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மீடியா வந்து அதனை மனோ கணேசன் அழுத்தத்தின் காரணமாக இந்த பதவி அவருக்கு பறிக்கப்பட்டது என்ற செய்தியினை ஒரு தேசிய பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருந்தது. ஆகவே அதுக்கான ஒரு இது நடந்து விளக்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் எனக்கு அப்படியான ஒரு லெட்டர் எனக்கு வரவில்லை. இன்றும் நான் தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்துக்கான தேவையான எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் அந்த பிரதி தலைவர் என்ற அடிப்படையில் வழங்கி கொண்டு வருகின்றேன். மனோ கணேசன் உங்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் செயற்படுகிறார்கள் என்றால் நீங்கள் அவருக்கு செய்த துரோகம் என்ன? எனக்கு அது பற்றியே தான் தெரியவில்லை. என்றால் மனோ கணேசனைக்கு அண்ணையை பொறுத்தவரையில் நான் வந்து அவருடன் பெரிய அளவு நீண்டகால பயணம் எனக்கு இல்லை. மற்றவர் சொல்வது நான் அவரை பற்றி குறை சொல்வதும் கிடையாது. ஏன்னா எனக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் தொடர்பாக. ஆனால் அவர் ஏன் இந்த இடங்களில் இவ்வாறு செயற்பட்டார் என்றது எனக்கே ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு கல்வி சார்ந்த விடயம், மற்றது இது ஒரு அரசியலை தப்பால்பட்ட ஒரு விடயம். அவர் இவ்வளவு ஒரு அரசியலில் ஒரு ஞானம் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அரசியலில் நீண்ட காலம் பயணித்திருக்கக்கூடிய மனோ கணேசனா இதை செய்தார் என்றதை எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது போய்விட்டது. ஆகவே நான் அந்த கருத்தினை நான் அப்படியே கடந்து போத்தான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அவர் ஏன் இதை செய்தார், அதே மாதிரி என்னை எவ்வாறு அவர் அதை நீக்கிறார் என்றது எப்படி நான் கடந்து சென்றேனோ அதுபோல் இந்த முறையும் இவ்வாறு அவர் அதனை முயற்சி செய்தார் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆகவே அவராய் செய்தார் என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் அதை கடந்து போத்தான் முயற்சிக்கின்றேன். இப்போது நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் என்னவாக இருக்கிறீர்கள்? அந்த பிரதி தலைவர் பதவி மாத்திரம்தான். ஆம், ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை நான் அரசியல் அடிப்படையில் நான் எந்த தொடர்புகளும் நான் மேற்கொள்ளவில்லை. ஆனால் நான் ஒரு கருத்தியல் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியானது வளர வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியிலுடைய மக்கள் அனைவரும், அதாவது மனோ கணேசன் உட்பட திகாம்பரம், அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், ரவு ஹக்கீம், ரிசார்ட் பதுவின் போன்ற எல்லோரும் இணைந்த ஒரு நல்ல ஒரு பயணம் செல்லப்பட வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இனிவரும் காலங்கள் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மக்களுக்கான உண்மையான நல்லாட்சி, அதாவது மக்களுக்கான நல்லாட்சி என்ற பேரில் நல்லாட்சி இல்லாமல் மக்களுக்கான உண்மையான ஒரு நல்லாட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கையை விரும்புகின்ற அடிப்படையில், இலங்கையை ஒரு தனித்துவமான நாடாக வர வேண்டும் என்று சிந்திப்பவன் அடிப்படையில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய கல்வி புலம், பணபலம், இந்த இரண்டையும் வைத்து நீங்கள் அரசியல் சாதிக்க முடியும் என்று நினைத்தது சரியா? இல்லை, நான் நிச்சயமாக கல்வி சார்பாகவோ அல்லது பணம் சார்பாகவோ நான் இதனை சிந்திக்கவில்லை. ஏனென்றால் அவ்வாறு சிந்தித்திருந்தால் நான் எப்பயே நான் மந்திரியாக உந்தி தள்ளிய காரணம், அரசியலுக்கு உங்களுக்கு உந்தி தள்ளிய காரணம் நிச்சயமாக, அதாவது ஒரு சமூக ஆர்வம் இருக்கக்கூடிய எவருமே அரசியல் இருக்க வேண்டும். அதாவது நான் சொல்லுகின்றேன், இளைஞர்கள் முதலில் அரசியலுக்கு வர வேண்டும். இன்று அதுக்கான மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் அரசியலை ஆர்வமாக கிடைக்கிறார்கள். ஒரு காலத்தில் அரசியல் சாக்கடை என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அரசியலை ஒதுக்கி வைக்கின்ற, அதனால தான் இன்று இவ்வாறான அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தளத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்கும் பொழுது அந்த தளத்தில் தேவையற்றவர்கள் இணைந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் எதை எடுத்தாலும் இலங்கையில் அரசியல் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு வைத்தியர் எடுத்தாலும், ஒரு இன்ஜினியர் எடுத்தாலும், ஒரு லோயர் எடுத்தாலும், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை எடுத்தாலும் அரசியல் என்பது ஒரு கவர்னிங் பாடி. ஆகவே இதனை நீங்கள் இளைஞர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் அது எங்களுக்கு தேவையில்லாத விடயம், இது ஒரு சாக்கடை என்று சொல்லிக் கொண்டு போவதனால் தான் சாக்கடைகள் ஆளுகின்ற சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சாக்கடைகளை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் நிச்சயமாக அவர் கல்வி கற்ற இளைஞர்களாக இருக்கலாம், அல்லது அறிவு சார்ந்த இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் விளையாட்டுத்துறை சார்ந்த இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கலைத்துறை சார்ந்த இளைஞர்களாக இருக்கலாம். யாரும் இந்த இளைஞர்கள் கல்வி அரசியல் துறையில் நீங்க வர வேண்டும், அரசியல் அப்படி என்பது எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற விடயம், அதனை நாங்கள் உணர்ந்து கொண்டால், நான் நிச்சயமாக அது உணர்ந்து கொண்டதன் காரணமாக தான் வந்தனே ஒழிய நான் வரவில்லை. நான் ஒரு பணம் இருக்கிறது, இல்லது எனக்கு கல்வி தகமை இருக்கிறது என்பதற்காக நான் வரவில்லை. ஆகவே இந்த ரெண்டுமே இதுக்கு தகமையற்ற விடயம். மக்களை நேசிக்கின்ற ஒரு கொள்கையாளனால் மாத்திரம்தான் அரசியலுக்கு வர வேண்டுமே முடிய, கல்வி இருக்கு, பணம் இருக்குது என்ற அடிப்படையில் யாராவது அரசியலுக்கு வந்தால்
அவன் புறக்கணிக்கப்பட வேண்டியவன். ஜனனம் அறக்கட்டளையினுடைய அரங்காவலரும் நீங்கள் தானே? நிச்சயமாக இது போன்ற சமூக செயற்பாடுகள் செய்பவர்கள் அரசியலை நோக்காக கொண்டுதானே செயற்படுகிறார்கள்? அவ்வாறு இல்லை. நிரம்ப நீங்கள் அதாவது நிரம்ப இன்றைக்கு ஒரு சமூக சேவை நிறுவனங்கள் இருக்குது, அவங்க அரசியலை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க தங்களுடைய பணங்கள் தங்களுடைய இன்று கூட நான் என்னுடைய வேறு யாற்றடி காசை வாங்கி நான் எந்த திட்டங்களையும் என்னுடைய ஜனனம் ஃபவுண்டேஷனால் செய்ததில்லை. எங்களுடைய நிறுவனத்தினுடைய பணத்தினூடாக மாத்திரம்தான் அந்த ஜனனம் ஃபவுண்டேஷன் இயங்கிக் கொண்டிருக்கிறதை ஒழிய வேறு எந்த நிறுவனத்தினுடைய காசையோ எந்த தனிப்பட்ட நபருடைய காசையோ நாங்கள் எப்பயுமே வாங்கினது கிடையாது. அதுக்கான நான் ஈவன் கொரோனா காலத்தில் கூட கிட்டத்தட்ட 18,000 குடும்பங்களுக்கு மேலே நாங்கள் உதவிகள் திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம். ஆனால் அவற்றுக்குள்ள நாங்கள் எங்களுடைய பணத்தினை தான் கொட்டி இறைத்தோம் என்று தான் சொல்ல முடியும் ஒழிய வேறு யாருடைய பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதே போல தான் நான் ஒரு விடயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூக அக்கறை உடைய ஒரு ஆள் தான் அரசியலுக்கு வர வேண்டும். ஆனால் அரசியல் சமூக சேவை மாத்திரம் செய்ய முடியாதோ? ஏன் என்று சொன்னால் சமூக சேவை செய்து கொண்டே நீங்க வாழ்க்கையை சமூகத்தையும் நீங்க அரசியலை நீங்க என்றைக்கு பிரிக்கிறீங்களோ அன்றைக்கு நாங்கள் அழிவு பாதைக்கு போகின்றோம். ஆகவே சமூகத்தை சிந்திக்கிற ஒருவர் கட்டாயம் அரசியலுக்கும் வர வேண்டும். அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கும் என்றால் அரசியலுக்கு வர வேண்டும். சில பேருக்கு சமூக சேவையை செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. ஆளுமை இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு சமூக ஆளுமை இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இதுக்கு இருக்க வித்தியாசம் என்னென்றால் உங்களுக்கு ஆளுமை மாத்திரம்தான். உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆளுமை இருக்கு, ஒரு 10 பேரை கட்டி காக்கக்கூடிய ஆளுமை இருக்கு. இன்று எனக்கு என்ன நிறுவனத்தில் 400க்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை கட்டி காக்கின்ற அந்த ஆளுமை எனக்கு இருக்குன்னு நம்புகின்றபடியினால் நிச்சயமாக சமூகத்தையும் நான் வழிநடத்துகின்ற ஆளுமை எனக்கு இருக்கும் நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய பின்னணி சமூக அக்கறை இருக்கின்ற அடிப்படையில் தான் ஜனனம் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை இயங்குகின்றது. அவை யாரையும் நம்பி இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நிரம்பிய அறக்கட்டைகள் வியாபார அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பணத்தை பெறுவது, அவற்றை செலவழிப்பது இயங்குகிறது. நான் சமூக அடிப்படையில் இயங்குவதனால் என்னுடைய நிறுவனத்தினுடைய நிதி மாத்திரம்தான் இந்த ஜனனம் அறக்கட்டளைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உங்களுடைய சொந்த நிதி மாத்திரத்தை நீங்கள் நிறுவனத்தினுடைய நிதி மாத்திரம், யாருடைய உதவியும் பெற்றுக்கொள்வதில்லை. தேர்தல் காலங்களில் கூட பெற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய உதவியினை பலர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் பெற்றுக்கொண்டதில்லை, பெற்றுக்கொள்ளவும் மாட்டேன். சரி, நீங்கள் கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கின்ற ஒருவர், அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை மக்கள் தற்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடிக்கு உள்ள அவர்களுடைய எதிர்பார்ப்பு இலவசமாக ஏதேனும் கிடைக்காதா என்கிற ஒரு நிலைப்பாட்டிலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்கான ஒரு பாதணி, அவர்களுக்கான ஒரு பாடசாலை புத்தகங்கள் அல்லது பயிற்சி கோப்பிகள் எதுவாக இருந்தாலும் இப்படியான சாதாரண விடயங்களை கூட இலவசமாக யாரேனும் வழங்க மாட்டார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு தேசமாக இது மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிலைமை இப்போதைக்கு மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது என்று சொல்லலாம். ஏனென்றால் 5-10 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனைகள் தொடரத்தான் போகின்றன. அப்படியான ஒரு சூழலை உங்களுடைய எதிர்பார்ப்பு மிக்க இந்த அரசியல் கொள்கை ரீதியான இந்த முன்னெடுப்பு என்பது எந்த அளவு தூரம் சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக சாத்தியப்படும். ஏனென்றால் என்னுடைய கொள்கை என்பது ஒரு புதிய கொள்கை இல்லை. அதாவது ஒரு நாடு, அந்த நாட்டினை நாங்கள் மதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதாவது இப்போ எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நாட்டு மேல் பற்றாக இருப்பவர்களால் தான் அந்த நாட்டை முன்னோக்கி நகர்த்த முடியும். நீங்கள் சொல்வது போல் இலவசங்களும் வேண்டும், ஆனால் அந்த இலவசங்களை நீங்கள் எவ்வாறு வழங்குகின்றீர்கள் என்பதில் தான் கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் இன்று வரி அறவிடுகின்றோம், வரிகளை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த நாடு வரிகளை நம்பித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் அத்தனை நாடுகளும் வரிகளை நம்பி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் முதலீட்டுகள் மூலம் பெறுகின்ற வருமானங்களை நம்பி அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய வருமானங்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த நாட்டுக்கு எந்த விடயங்கள் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டுமோ, என்னை பொறுத்தவரை கல்வி, மருத்துவம், இந்த ரெண்டும், அதே போல் வயது கடந்த பிறகு அவர்களுக்கான அனைத்து சேவைகளையும் ஒரு நாடு இலவசமாக வழங்கும் என்று சொன்னால் அந்த நாடு அந்த மக்களுக்குரிய நாடு என்று சொல்வேன். ஒரு நாட்டினுடைய கல்வி அது இலவசமாக வழங்கப்பட வேண்டும். கல்விக்கு தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அடிப்படை உபகரணங்களாக இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த நாட்டுக்குரிய அந்த ஒருவருக்கு வருத்தம் வந்து விட்டால் அதுக்கு அவர் பணக்காரனோ ஏழையோ என்று பார்க்காமல், எந்த விதமான இனமொழி பேதங்கள் பார்க்காமல் அவர்களுக்கான அந்த சேவையினை இலவசமாக வழங்க வேண்டும். அதுபோல் இந்த நாட்டிலே வருகின்ற ஒரு வயதுபனர்கள், அவர்கள் 65 வயது கடந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக பராமரிக்கின்ற, அவர்களை கருத்தில் கொள்கின்ற அந்த எண்ணப்பாடு இந்த நாட்டுக்கு வர வேண்டும். அப்படி வந்துட்டால் இந்த நாட்டிலுடைய மக்கள் கூட தங்களுடைய பணத்தை கூட சொந்த விருப்பத்தோடு அந்த நாட்டுக்கே கொடுப்பார்கள். ஏன்? எனக்கு 65 வயது வந்துவிட்டால் இந்த நாடு என்னை பார்த்துக்கொள்ளும், எனக்கான ஒரு வீடு இருக்கும், எனக்கான வைத்தியம் வழங்கப்படும்,
எனக்கான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் நான் அந்த காசை பொத்தி ஒழித்து வைக்க போகின்றேன். நீங்கள் அடிக்கடி பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்வதன் காரணமாக இவ்வாறான உணர்வுகள் உங்களுக்கு வந்து சென்றிருக்கலாம். பயணம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்களே வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள். இப்படி என்னுடைய நாடு மாறாத என்ற ஏற்கமா உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கான தேவை ஏற்படுத்தி. அதுதான் நான் சொல்கின்றேன். அதாவது மற்ற நாடுகளில் சென்று பார்க்கும் பொழுது எல்லோரும் சொல்வார்கள், வரியினை நீங்கள் கட்டுவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும் என்று. நான் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நான் 10-15 வருஷத்துக்கு முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடன் கலைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு ஓப்பனாக சொன்னார், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வரி எல்லாம் ஒழுங்காக கட்டுவாங்க, ஏன் நீங்கள் கட்டுறீங்களேன்னு எங்களை கேட்டார். அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. நாங்கள் வரிகளை நான் கட்டுவது வந்து சேவிங் அப்படின்றார். சேவிங் என்ன? அப்போ சேவிங் என்று சொன்னால் வரியை கட்டுவது எங்கே ஏன் சேவிங்காக மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சந்தோஷம் வரி கட்டுவாங்க, வரி கட்டத்தை கோவிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் அந்த வரிகளை கட்டினால் 65 வயதுக்கு பிறகு என்னை அந்த நாடு பார்த்துக்கொள்ளும், அந்த நாடு என்னை முழுமையாக கவனித்துக் கொள்ளும். ஆனால் இங்கு வரியெல்லாம் கட்டிட்டோம், இன்றைக்கெல்லாம் பறிச்சு காசை வாங்கிட்டாங்க, 65 வயது வந்து விட்டது, யார் என்னை பார்த்துக் கொள்வார்கள்? ஏன் நாங்கள் பொத்தி வைக்கிறோம் வெட்டிட்டோம், இவ்வளவு ஏன் ஒழித்து வைக்கின்றோம்? எனக்கு 65 வயது வந்தால் இந்த நாட்டில் எனக்கு ஒரு வருத்தமா, எனக்கு ஒரு வீடு இல்லையா, யார் தருவார்கள்? ஆகவே இந்த சூழ்நிலையை மாற்றம் வந்ததுன்னு சொன்னால் இந்த நாடு நிச்சயமாக முன்னேறும். ஆகவே இந்த நாடு என்று ஒரு சிந்திக்கக்கூடிய அந்த உணர்வு வர ஆரம்பித்தவுடன் இந்த நாட்டில் நாங்கள் அதுக்கான செயற்பாடுகள் செய்வோம்னு நம்புகின்றேன். கொழும்பு மாவட்டத்தில் தமிழ் வாக்குகள் 1 லட்சத்துக்கு மேல் இருக்கின்றது. இந்த 1 லட்சம் வாக்குகளில் உங்களால் பெற முடிந்தது 37,000 கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள். ஏன் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஜனநாயக மக்கள் முன்னணிக்கோ அல்லது நீங்கள் 2 பேரும் இணைந்து போட்டியிட்டும் அந்த அளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அப்படியானால் தமிழ் அரசியலில் ஒரு கேள்வி இருக்கிறது என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக உங்களோட கேள்வி எனக்கும் எப்பொழுதும் இருக்கின்றது. 1,40,000 வாக்குகள் இங்கு இருந்தால் கூட ஒரு 80,000 வாக்குகள்லாம் பதிவு செய்யப்படுகின்ற வாக்குகளாக இங்கே காணப்படுகின்றது. ஆகவே அந்த வாக்குகள் பல வாக்குகள் இலங்கையில் இருக்கக்கூடிய வாக்குகள், அதாவது கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் வாக்குகள் வந்து பதிவு செய்ய போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், முதியவர்கள் இங்கே வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு வாக்கு பதிவு செய்ய வேண்டிய தேவை இங்கே அவர்களுக்கு கடமையாக தோன்றவில்லை. ஆகவே அவர்கள் அந்த வாக்குகளை பதிவு செய்ய போவதில்லை. அடுத்ததாக அந்த தமிழ் வாக்குகள் என்று சொல்லப்பட்டால் கூட இந்த தமிழ் வாக்குகள் வந்து பின்னி பிணைந்து தமிழர்கள் சிங்களவர்களை கல்யாணம் செய்து அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள் என்றால் ஒரு குறிப்பாக ஒரு குடும்பமாக வாழ்கின்றார்கள். ஆகவே அது தமிழ் வாக்குகளா என்ற ஒரு எண்ணப்பாடுகளும் இப்ப இருக்கிறது. தமிழர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தமிழர்களா இல்லையா என்ற எண்ணப்பாடுகளும் இருக்கிறது. மக்கள் வேட்பாளர்களை பிரித்து பார்க்கவில்லை. ஆகவே அது அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், கொழும்பை பொறுத்தவரையில் ஆனாலும் இருந்தாலும் கூட இரண்டு பிரதித்துவத்தை பெறக்கூடிய வாக்கு வங்கி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரதேசத்தின் அந்த காலகட்டத்தில் செல்லச்சாமியாக இருக்கலாம், யோகராஜா இருக்கலாம், அவர்கள் 2 பேரும் இருந்தார்கள். மனோகணேசனும் மகேஸ்வரனும் கூட இருந்தார்கள். ஆனால் அன்று மகேஸ்வரன் இருந்ததுக்கு பிறகு இங்கு இந்த ஒரு பிரதித்துவத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக சில பேர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் 2வது பிரதித்துவத்தை வருவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. இன்று கூட நான் திருப்பி கேட்டிருந்தேன், யாருக்கு விருப்பம் இல்லை? நான் நினைக்கின்றேன் மனோகணேசனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அது எனக்கு தெரியலை, என்ன தொடர்ச்சியாக சரி, அவருக்கு விருப்பமில்லை என்று வைத்துக் கொள்ளும். தேசிய கட்சிகள் அதனை விரும்புகின்றனவா? இல்ல, தேசிய கட்சிகளோடு விரும்பாது. ஏன்னா தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஆசனம் தான் முக்கியமே ஒழிய அவர்களுக்கு அது தமிழனா இருக்கலாம், சிங்களனோ முஸ்லீமோன்னு தேவையில்லை, ஆசனங்கள் வேண்டும், அவ்வளவுதான் அவர்களுக்கு. ஆகவே அது ஆசன பங்கீட்டுக்கு இன்று முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் மரிக்காரர்களும் சிறப்பாக செயற்படுவதன் காரணமாக அந்த ஆசன பங்கீடுகள் கூட பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மானுக்கு 1,01,000 வாக்குகள், 1,11,000 வாக்குகளை மரிக்கார் பெறுகிறார். அவர்களுக்கு நீங்களே சில பெரிய வேறுபாடு இல்லை. மனோகணேசனுக்கும் 2வது வேட்பாளருக்கும் நீங்களே வேறுபாடு பார்த்தீங்கன்னா 17,000 வாக்கு. அந்த 17,000 எங்கே இருக்கிறது? ராம் அவர்களிடம் சென்று விட்டது. 3வது நான் அப்பவும் சொன்னேன், 3வது பிரதித்துவத்தை போட வேண்டாம், 2 பேரை நான் 2 வேட்பாளர்களை மாத்திரம் நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னால், இல்லை 3வது பதிவு செய்ய வேண்டும் என்று மனோகணேசனுடையும் சஜித் பிரேமதாசனுடைய விருப்பம் என்று சொல்லி 3வது ராம் அவர்களையும் கொண்டு வந்தால் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு 17,000 வாக்கு. அந்த வாக்கு வங்கி தான் எங்களுக்குள்ள பிரிவாக வாக்கு வங்கியாக போய்விட்டது. இல்லை என்றால் மனோகணேசன் எடுக்கிற அளவு வாக்கு வங்கியை ஜனகனும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது ஒரு 4,000-5,000 வாக்குகள் வித்தியாசமாக இருக்கலாம். 17,000 18,000 வாக்கு வித்தியாசம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் முதலில் குகவர்தன் அவர்களும் மனோகணேசனும் போட்டியிடும் பொழுது கூட இதே பிரச்சனை வந்தது. 18,000-20,000 வாக்குகள் வித்தியாசம் வந்துவிட்டது. இதுக்கு இந்த வாக்கு வங்கி வித்தியாசத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல்
இவ்வாறு இருக்கக்கூடாது என்று சொன்னால், ஆகவே இந்த தமிழ் வாக்கில் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் அந்த பிரதித்துவம் உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் அனைத்து மக்களுடனும் சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த பண்பும் இருக்க வேண்டும். மகேஸ்வரன் அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மகேஸ்வரன் அவர்கள் கொழும்பிலே அரசியல் செய்த காலப்பகுதியில் ஒரு போராளியாக செயற்பட்டிருந்தார். குறிப்பாக யுத்த கால பகுதியில் அப்போதைய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இடம்பெற்ற பொழுது அவருடைய போராளி குணம் வெளிப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அப்போது நீங்கள் பல்கலைக்கழக மாணவராக இருந்தீர்கள். நீங்களும் அந்த போராட்டத்தில் ஒருவராக இருந்தீர்கள். நீங்கள் மகேஸ்வரனுடைய அரசியல் கொள்கை மீது ஈர்க்கப்பட்டு அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கொழும்பை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அப்படி என்று பார்க்கறதை காட்டிலும் உண்மையில் அதில் ஒரு நியாயமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது நிச்சயமாக மகேஸ்வரனுடைய இடம் நிரப்பப்பட வேண்டும். அதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதை நிரப்பியே தீர்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் மகேஸ்வரனை போன்ற ஒரு சிறந்த போராளியை கூட நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஓடி ஒழித்து விடவில்லை. யாரிடையும் காசை கப்பமாக பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு 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 தமிழ் இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டு விட்டால், நான் கண்ணால் பார்த்ததை நான் சொல்லுகின்றேன், அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு விட்டால் மகேஸ்வரன் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை வெளியில் விடுவார். எப்படியாவது வெளியில் விடுவார். ₹1 காசு கூட கேட்க மாட்டார். ஈவன் அந்த அந்த அதுக்குரிய அந்த சட்டத்துக்கான தேவையான லோயர் ஃபீயை கூட தானே கட்டுவார். அப்படியான ஒரு பண்பினை அவரிடமிருந்து பார்த்தேன். நான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் கூட ஐக்கிய இளைஞர் அமைப்பில் நான் தொடர்ச்சியாக இருந்தேன். மிலிந்த முருகன் அவர்களுடைய மிலிந்த முருகனுடைய அந்த அந்த செயற்திட்டத்தில் நானும் ஒரு பங்காளராக செயற்பட்டு கொண்டிருந்தேன். அதே போல் மகேஸ்வரன் அவர்களுக்கும் நான் ஒத்தாசையாக இந்து கலாச்சார அமைச்சில் ஒத்தாசையாக அவருக்கான வேலை செய்து கொண்டிருந்தோம். ஆக இளைஞர்களாக இருந்தால், பல்கலைக்கழக மாணவர்கள் என்றால் இவ்வாறான அரசியல் ஈடுபடுவது வளமை. அந்த அடிப்படையில் இருந்தேன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொழும்பில் அந்த பாரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. மகேஸ்வரனுக்கு பிறகு அந்த பாரிய வெற்றிடம் ஒன்று அது நிரப்பப்படாமலே இருக்கின்றது. அது நிரப்ப வேண்டும் என்று ஆணித்தரமாக விரும்பினேன். இந்த முறை அதுக்காக ஆணித்தரமாக போராடினேன். ஆனாலும் இந்த அரசியல் சூழ்நிலைகள், அரசியலிலேயே இருக்கின்ற சதுரங்க ஆட்டங்கள் எனக்கு அதுக்கான வாய்ப்பினை பெற்றுத்தரவில்லை. ஆனால் அதுக்காக நான் விட்டு அடங்கி விடுவேன் அல்ல. ஆனால் என்னுடைய பயணம் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு போகும். ஆகவே இந்த பயணத்தில் நிச்சயம் தேசிய ஒருமைப்பாடு என்ற அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற மக்களை, இளைஞர்களை திரட்டுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு ராம் அவர்கள் எனக்கு அரசியல் தெரிந்த காலத்தில் இருந்து கொழும்பில் போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறார். நானும் எத்தனையோ பத்திரிகைகள் விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் மகேஸ்வரன் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஒரு பெயர் என்றும் நிலைத்திருக்கிறது. அவர் இப்போது நம்மை விட்டு மறைந்து விட்டார். நீங்கள் இந்த 2 பேரில் யாராக மாறப்போகிறீர்கள் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. நிச்சயமாக காலம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நான் 2 பேரையும் தாண்டித்தான் நான் இந்த பயணத்தை யோசிக்கின்றேன். ராம் அவர்கள் கூட உங்களுக்கு தேர்தல் 2 தோல்வி. நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமை, கல்வித்துறையில் சிறந்த ஆளுமையாக இருந்தாலும் இப்பொழுது அரசியலுக்கு நீங்கள் புதிதாக இருப்பதன் காரணமாக சில அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நீங்கள் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் இருக்கிறது, சிறந்த தொண்டு பணிகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆனாலும் நீங்கள் இந்த போகிற போக்கில் எடுக்கிற வேகத்தில் ஒன்று ராமாக மாறிவிடுவீர்களோ அல்லது மகேஸ்வரன் ஆகி விடுவார்களே என்ற கேள்விதான் எனக்கு எழுகிறது. நிச்சயமாக. ஏனென்றால் அரசியலில் முதல்ல அரசியல் கருத்துக்களை பேசுவதற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். அது நான் நம்புகின்றேன். அரசியலுக்கு ஒரு ஐடியாலஜியை உருவாக்க வேண்டும். ராம் அவர்களிடம் அந்த விடயம் 2ம் தரவை விட்டதை நான் நம்புகின்றேன். அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு சிறந்த சமூக பணியில் இருக்கக்கூடியவர், நல்ல சமூக பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் அரசியல் சமூக பணியை செய்தவர்கள் கொழும்பு மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லையா? இல்லை, சமூக பணியை செய்து கொண்டால் அவர் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அவர் இருந்து விட்டார். ஆகவே அவர் மாகாண சபை ஒரு கேண்டிடேட்டாகவே இருந்தபடியினால் அவர் மாகாண சபையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டே இருப்பார். அவை அவருடைய அந்த வட்டம் அவ்வளவுதான். ஆகவே அவருடைய அந்த அரசியல் கருத்துக்கள் வெளியில் கொண்டு வரப்படவில்லை. ஒரு தளத்தில் நின்று அரசியல் கருத்தை அவர் பேசுவதற்கு விருப்பம் இல்லை என்று நினைக்கிறேன். அரசியல் என்பது அரசியல் கருத்துக்களையும் பேச வேண்டும், ஆளுமையும் இருக்க வேண்டும், சமூக பணியும் இருக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசியல் கருத்துக்களை பேசக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு நம்புகின்றேன். எந்த தளத்திலும் நின்று பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த இடத்துக்கு போய் செல்வேன் நினைக்கின்றேன். ஆனால் மகேஸ்வரனை பொறுத்தவரை அவர் ஒரு வீரன். அவரை பொறுத்தவரையிலே அந்த இடத்தில் நின்று போராடக்கூடியவர் ஒருவர் என்றபடியத்தான் அவர் இறக்கிறது காரணமாக அமைந்துவிட்டது. ஆகவே அவர் அரசியல் கருத்துக்களுக்கு உருவுகின்றாரோ இல்லையோ, அவர் ஒரு போராடக்கூடிய ஒரு போராட்ட வீரர். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சமூக பணி என்ற சிறப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2ஐயும் எடுத்து அரசியலை நான் முன்னகர்த்தினேன் என்று சொன்னால் நிச்சயம் நான் அந்த இடத்துக்கு செல்வேன் நம்புகின்றேன். ஆனால் இறைவன் என்ன தீர்மானிக்கின்றானோ அதுதான் உண்மையில் நடக்கும். ஆனால் நான் நம்புகின்றது என்னவென்றால், நான் பார்லிமெண்ட்டுக்கு செல்கின்றனோ
அல்லது இந்த போர்ட்ஃபோலியோக்களை பெற்றுக்கொள்கின்றனோ அவற்றை எல்லாம் தாண்டி அரசியல் களத்தில் ஜனங்கள் ஒரு லெகசியை கிரியேட் பண்ணினான் என்ற அந்த 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 பேர் அந்த இடத்தை வந்தால்தான் என்னை நம்புகின்ற அல்லது என்னை மாதிரி இளைஞர்கள் வர விரும்புகின்ற இளைஞர்களுக்கு அரசியலும் ஒரு சொர்க்கமாக இருக்கும் அல்லது அதுவும் ஒரு நல்ல பூமியாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்ற, அதாவது சாக்கடை அல்ல, அது ஒரு நல்ல பூமி என்று நம்ப வைக்கின்ற அந்த செயற்தட்டில் இருக்கின்றேன். ஆகவே தோற்றாலும் தோற்றுவிட மாட்டேன். ஒரு அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவை என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டுதான் தேர்தல் போட்டியிட்டீர்களா? இல்லை, உண்மையில் முதல்ல நாங்கள் சொன்னால் மக்களுடைய தேவையை நான் முதல் புரிந்து கொண்டேன். கொழும்பை பொறுத்தல் 2 பிரதித்துவம் வர வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள் என்றால் 37,900 வாக்குகளுக்கான காரணமாக அமைகின்றது. ஏனென்றால் அந்த அதுவும் தோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கட்சி நிச்சயம் தோக்கும் என்று தெரிந்து கொண்டு போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் 37,900 வாக்குகளை நான் செக்கோ பண்ணுகின்றேன். இன்று எனக்கு பிறகுதான் கிருணிகா உட்பட அனைவரும் வந்தார்கள் என்றால், சுஜீவ் சிவசேனக்கு உட்பட பல அமைச்சர்களும் வந்தார்கள் என்றால், அந்த வாக்குகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். ஓகே, நிச்சயமாக இன்னொரு பிரதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் விரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்காகத்தான் என்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தேன் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அந்த விருப்பத்தை நான் நினைக்கின்றேன். இன்றும் இந்த தேசிய ஒருமைப்பாடு கூட மக்களுடைய விருப்பத்துக்காக பயணிக்கின்ற பயணமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நிச்சயம் மக்களுடைய விருப்பத்துக்குத்தான் அரசியல், என்னுடைய விருப்பத்துக்கு அரசியல் அல்ல. மக்களுடைய விருப்பத்துக்கு அரசியல் என்னுடைய அந்த எண்ணக்கருக்களை முன்னகர்த்துகின்ற தளமாக அரசியலை பயன்படுத்துகின்றேன். ஜனன மரக்கட்டளையினூடாக நீங்கள் எல்லோரும் போல் சாதாரணமாக பொருட்களை வழங்கி மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைத்தானே செய்கிறீர்கள். ஆரோக்கியமான அல்லது மக்களுக்கு நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய கொழும்பிலே எத்தனை சேரிப்புறங்கள் இருக்கின்றன, அதே நேரத்தில் இன்னும் பலகை வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இவற்றில் எவற்றுக்கு உங்களால் தீர்வு வழங்க முடிந்திருக்கிறது அல்லது நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? வெரி குட். கழிப்பறை வசதி கூட இல்லாமல் இருக்கிறார்கள் கொழும்பிலே மக்கள். அதாவது உண்மையிலேயே நீங்கள் இந்த கேள்விக்கு நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கின்ற பதில் என்னவென்றால், இந்த அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டியது ஃபவுண்டேஷன் அல்ல, அரசாங்கம். இந்த விடயத்தில் தான் தவறு வழங்குவதற்காக உங்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யுமாறு கேட்கிறீர்கள். இல்லை, அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதாவது என்ன தெரிவு செய்யக்கூடாது கொடுப்பது அல்ல, அரசாங்கத்தையே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதனை வழங்குகின்ற அரசாங்கத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கான திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். ஜனகனை தெரிவு செய்தால் கழிவறைகள் கிடைக்குமோ அல்லது வீடுகள் கிடைக்குமோ அல்ல, அதனை வழங்குகின்ற எண்ணமுடைய அரசாங்கங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த அரசாங்கத்தில் அதுக்குரிய ஆட்களை நாங்கள் உள்நகர்த்த வேண்டும் என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. இதில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், எப்பவுமே எல்லோருக்கும் நான் சொல்லுகின்ற பதில் இவ்வளவுதான். அதாவது ஒரு நாளும் நாங்கள் அரசாங்கம் செய்கின்ற வேலைகளை நாங்கள் எடுத்து செய்ய போறோம் என்று ஆரம்பிக்க கூடாது. இங்கதான் தவறு விடுகின்றோம். அரசாங்கத்தை பிழையாக வழிநடத்துகின்றோம். அரசாங்கம் யோசிக்கின்றார்கள் என்ன, நாங்களே செய்ய தேவையில்லை, யார் வெளிநாட்டு என்ஜிஓக்கள் செய்வாங்க, உள்நாட்டு என்ஜிஓக்கள் செய்வாங்க என்று அவர்கள் அதனை ஒதுக்கி விடுகின்றார்கள். ஒரு அரசாங்கம் வரியை பெற்றுக் கொள்ளுகின்றது என்று சொன்னால் அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டியது அந்த அரசாங்கத்தின் கடமை. ஆகவே அவற்றை நான் வழங்குகின்றேன். ஆனால் சமூகத்தை மாற்றுவது ஒரு அறக்கட்டளையுடைய கருத்தாக இருக்க வேண்டும், எண்ணக்கருக்களாக இருக்க வேண்டும். இன்று நான் ஆரம்பித்து விட்ட புதிய திட்டம் என்னவென்று சொன்னால், புதிய விளையாட்டுகளை உருவாக்குவது. இன்று இளைஞர்கள் எல்லோரும் திடீரென்று மாற்று பாதைகளுக்கு செல்கின்றார்கள். இந்த கோவிட்டுக்கு பிறகு உடனடியாக நான் ஒலிம்பிக் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து இன்று கொழும்பில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து, உங்களுக்கு தெரியும், கொழும்பில் அதிகூடியதாக இந்த ட்ரக்ஸ் பாவனைகள் அந்த பாவனைகள் என்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்றால், இளைஞர்களுக்கு இந்த டெலிபோனை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. விளையாட்டின் பக்கம் அவர்கள் கவனம் இல்லை. அந்த விளையாட்டுகளில் ஏற்கனவே இருக்கிற விளையாட்டுகளுக்கு ஆட்கள் நிரம்பி போயிருக்கிறார்கள். புதிய விளையாட்டுகளை உருவாக்க வேண்டும். இந்த புதிய விளையாட்டுகளை உருவாக்குவதன் ஊடாகத்தான் அவர்களை நாங்கள் அடுத்த தரத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்று ஒலிம்பிக்குடன் இணைந்து நாங்கள் 16 பாடசாலைகளை தெரிவு செய்து இந்த 16 பாடசாலைகள் புதிய விளையாட்டுகளை உருவாக்குகின்ற திட்டத்தை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு பயணமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்னுடைய அத்தனை திட்டங்களும், என்னுடைய அறக்கல்வி திட்டங்களும் சமூகத்தை மாற்றுகின்ற திட்டங்களை ஒழிய சமூகத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ அல்லது அன்று அவர்களை வாழ வைக்கின்ற திட்டம் அல்ல, சமூகத்தை மாற்றுகின்ற திட்டங்களாக நாங்கள் இன்று மனிதநேய மட்டும் போய் கிடக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், ஒரு சில்லறை கடையில் கூட சென்றாலும் ஏமாற்றலாம் என்று யோசிக்கின்றார்கள், வைத்தியசாலைக்கு சென்றாலும் ஏமாற்றலாம் என்று யோசிக்கின்றார்கள். இன்று இவ்வாறு இலங்கை சமுதாயம் இருக்கவில்லை. இலங்கை சமுதாயம் என்று எலைட் ஃபேமிலி, ஒரு சொசைட்டின்னு சொல்வார்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு நல்ல சமூகமாக கருதப்பட்ட சமூகம் என்று இன்று அந்த மனிதாபிமானம் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஒரு மனிதாபிமான பயணம் என்ற ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். எங்கெல்லாம் மனிதாபிமானம் அற்று போகிறதோ அந்த இடங்களில் மனிதாபிமானத்தை வழங்க வேண்டும்.
அந்த மனிதாபிமான அந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்ற பயணத்தினை இன்று நான் கொட்டகைனாவில் இருந்து மட்டக்குழியில் இருந்து மொரட்டுவ என்ற பிரதேசத்தை நோக்கி அந்த பயணங்களை ஒவ்வொரு இடங்களாக நான் செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றேன். அவற்றை நான் அடுத்த மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கணும் என்று ஆசைப்படுகின்றேன். இங்கு உதவி செய்வதில் கருத்தல்ல, அந்த மனிதாபிமானம் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மனிதாபிமானத்தை நாங்கள் செய்கிறது. அது உதவியாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், இல்லை வேறு சேவைகளாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வறுமை கொண்டு சாப்பாடு 100 பேருக்கு கொடுத்துட்டு வரதில்லை முக்கியம். அங்கே என்ன மனிதாபிமானம் இல்லாமல் போனது என்று பார்த்து அவற்றுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே என்னுடைய அறக்கட்டளையின் நோக்கம் உதவி செய்வதல்ல, சமூக கட்டமைப்பை மாற்றி அமைப்பது. சமூக கட்டமைப்பை மாற்றி அமைக்கின்ற செயற்திட்டங்களில் ஆரம்பித்திருக்கின்றோம். பல பாடசாலைகளை நிறுவிக் கொண்டு வருகின்றோம். பல பாடசாலைகளில் ஆசிரியர்களை வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அதேபோல் கல்விக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸை, அதாவது சட்டக்கல்வியினை குறிப்பிட்ட அனைவருக்கும், அதாவது எந்தெந்த இளைஞர்களுக்கெல்லாம் சட்டக்கல்வி தேவை என்று நினைக்கின்றனோ அவர்களுக்கு இலவசமாக வழங்குகின்ற அந்த பயணத்தையும் ஆரம்பித்திருக்கின்றேன். ஆகவே இந்த சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு தான் என்னுடைய அறக்கட்டளையின் செயற்பாடை ஒழிய சாமான் கொடுக்கிறதோ அல்லது பொருட்களை வழங்கிவிட்டு நாங்கள் செல்வது அல்ல என்பது எனது தாழ்மையான கருத்து. உங்களுக்கு என்ன தேவை? காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று என் தேவை வந்தது? காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள், நாங்கள் அது பிறகு வேறையார்கள் இணைந்து கொண்டாலும் ஆரம்பத்தில் அது மக்கள். எங்களுடைய உணர்வுகளும் இருந்தது. எல்லோருடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற உணர்வு இருந்துச்சு. அந்த மக்கள் ஒன்றிணைகின்ற உணர்வுகளுக்கு மக்களுக்கு நீங்கள் ஒன்றிணையுங்கள் என்ற ஒத்துழைப்பை கொடுப்பது மிக ஒரு சமூகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கடமையாக காணப்பட்டது. ஆனால் அது என்று மாற்றம் அடைந்ததோ, அது வேறு தளத்துக்கு மாற்றம் அடைந்ததோ அன்று எங்களுடைய பயணப்பாதை அங்கு நிறுத்தப்பட்டது. ஆகவே ஒரு நாளும் அது நடக்கும். அது உலகத்தில் நடந்த பல வரலாற்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தினை அரசியல் ஆர்ப்பாட்டமாகவும் தீவிரவாத ஆர்ப்பாட்டமாகவும் மாற்றுகின்ற அரசியல் சூழ்நிலை வரும். இதை மக்கள் புரிந்து கொள்ள திருப்பி சொல்லிக் கொண்டேன். அது ஒரு போராட்டத்தை நீண்டு செல்வதில் எந்தவித அர்த்தமும் படாது. போராட்டம் நீள அந்த போராட்டத்தின் தன்மையும் அதுக்கான எண்ணப்பாடுகளும் மாற்றமடையும். இந்த போராட்டம் தோற்றதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் இளைஞர்கள் மீண்டும் தவறு விடுகிறார்கள். என்னவென்றால் அவர்கள் மீண்டும் தலைகளை மாற்ற முயற்சிக்கின்றார்கள். நான் என்ன சொன்னேன் என்றால், தலைகளை மாற்ற முயற்சிப்பதில் எந்தவித பயனும் இல்லை. எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும். இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் எங்களை ஆளுகின்றது. ஆகவே உங்களுடைய கோரிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கான்ஸ்டிடியூஷன்களை நீங்கள் திருப்பி மாற்றுவதை விட, அதாவது திருப்பி அதனை திருத்துவதை விட புதிய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை நான் முன்வைத்தேன். ஆகவே இதனைத்தான் நீங்கள் கொண்டு வரணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் மிக குறுகிய அளவில் இருந்தார்கள். அரசியல் கட்சிகளுக்காகவும் அரசியல் தேவைகளுக்காகவும் பயணிக்கக்கூடிய அந்த அரங்கு அதிகமாக இருந்தது தான் காணக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு எந்த தொண்டு நிறுவனம் உதவி செய்தது? எந்த தொண்டு நிறுவனம் சொல்லிவிட்டேன். இல்லை, இந்த காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் உதவி செய்திருக்கிறார்கள். இதில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்திருக்கிறது. நீங்கள் யாரிடம் பணம் பெற்றுக்கொண்டு நாட்டினுடைய ஜனாதிபதியை விரட்ட வேண்டும் என்று தீர்மானம்? அதாவது நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது என்னுடைய அறக்கட்டளையிலேயோ அல்லது வேறு எந்த நிறுவனங்களிலேயோ எந்தவித பணப்பட்டுவாடாகளும் பெற்றுக்கொண்டு வருவதில்லை. அதே போல் நான் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு நான் நேரடியாக உதவி செய்வதும் கிடையாது. காரணம் என்ன சொன்னால், நான் இங்கே சொன்னேன், சமூகத்தை கட்டமைப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஒழிய இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கோ அல்லது நபர்களுக்கோ தனிப்பட்ட ரீதியான உதவிகளை செய்வது குறைவு. ஆகவே அது தெளிவாக இருப்பேன். எப்பொழுதுமே நான் ஒரு நாளுமே ஒரு அறக்கட்டளையின் ஊடாக தனிப்பட்ட ரீதியால் ஒருவருக்கு உதவி செய்வதன் ஊடாக அவர் நாட்டுக்கு எதிராகவோ அல்லது நாட்டுக்கு சார்பாக செயற்படக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவது இல்லை என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய பேசுகிறீர்கள், உங்களுடைய வார்த்தைகளை எப்படி நம்புவது? ஓகே, நான் இந்த வார்த்தைகளை நம்புவது என்று சொல்வது இப்படித்தான். அதாவது நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களில் எந்தெந்த விடயங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, என்னால் ஒருவர் பேசும் பொழுது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்றாரோ அவரை பொறுத்தது. என்னை பொறுத்தது, என்னிடம் என்ன விடயம் இருக்குதோ அவற்றை சொல்லுவது. ஏனென்றால் ஒரு அரசியல்வாதி முதல்ல வெளிப்படையாக இருக்க வேண்டும். வெளிப்படை என்றால் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றும் செல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது உங்களிடம் இருக்குமா? 100% இருக்கும் என்று நம்புகின்றேன். என்றபடியாத்தான் இனிமே தெரிவு செய்யப்படவில்லை. நான் சொல்லும் செயலும் வேறு இருந்திருந்தால் என்று பாராளுமன்றத்தில் இருந்திருப்பேன். அப்படி என்றால் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் சொல்லும் செயலும் வேறானவர்கள் தான் இருக்கிறார்கள். என்றபடித்தான் மக்கள் அவருக்கு எதிர்கால போராடுகின்றார்கள். அவர்களை தெரிவு செய்துட்டு அவர்களை போராடுகின்றார்கள். என்றால் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நம்புகின்றார்கள், தெரிவு செய்கிறார்கள். பின்னர் போராடு இல்லை என்று சொன்னால் போராட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என நினைக்கிறீர்கள்? நிச்சயமா மக்களுடைய மாற்றம் ஏற்படும் நாங்கள் விரும்புகின்றேன். அதாவது நீங்கள் செய்வது தவறு,
இந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக ஏற்கின்றேன். என்றால் மக்கள் தொடர்ச்சியாக நாட்டு மக்களிடமா கொழும்பு மாவட்ட மக்களிடமா? இல்லை, நிச்சயமாக இந்த எண்ணக்கரு எல்லா நாட்டிலே அனைத்து மக்களிடம் ஏற்பட வேண்டும். என்றால் தனி வெறுமனவே கொழும்பு மாவட்டத்தில் மட்டுமே ஏற்படக்கூடாது, அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஏற்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக ஏற்பட வேண்டும். ஏன் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் மக்களுக்கும் ஏற்பட வேண்டும், சிங்கள மக்களுக்கும் அது ஏற்பட வேண்டும். இதான் உங்களுடைய விருப்பம்? நிச்சயமாக இதுதான் விருப்பமாக இருக்கிறது. இல்லை, உங்களுடைய அரசியல் கொள்கை ரீதியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது என்று மக்கள் உணரலாம். ஆனால் உங்களையும் நம்பி அந்த மக்கள் ஏமாந்து விடக்கூடாது அல்லவா? கேட்டேன். நிச்சயம் அது 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 இன்று மக்களுடைய பார்வை அப்படித்தான். ஒரு அரசியல்வாதியை கண்டவுடன் என்ன சொல்வார்கள், அவர்கள் நிச்சயமாக ஏமாற்றக்கூடியவர்கள் என்ற எண்ணப்பாடு தான் மக்கள் மத்தியில் வரும். ஆகவே அது வந்து எனக்கு மேலேயும் வரும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லுவேன். இன்று நான் ஏமாற்றக்கூடியவராக இருந்திருந்தால் பார்லமெண்டத்தில் நான் இருந்திருப்பேன். நீங்கள் சொந்த மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்தை தேர்வு செய்த காரணம்? நீங்கள் யாழ்ப்பாணம் தானே உங்களுடைய ஊர்? அதான் நான் தெளிவாக சொல்கின்றேன். அதாவது முதல்ல நாங்கள் இந்த மாவட்ட ரீதியான அரசியல், பிரதேச ரீதியான அரசியல், வடக்கு கிழக்கு ரீதியான அரசியல், மலைய ரீதியான அரசியல் இருந்து வெளியில் வர வேண்டும். நான் இலங்கையராக இருக்க வேண்டும். நான் இலங்கையில் எங்கே இருந்தாலும் நான் அரசியல் செய்யக்கூடிய அந்த பண்பு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் கொழும்பில் தான் என்று நான் பிறந்தது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் நான் வாழ்ந்தது படித்தது அதனுடைய இன்றைக்கு கல்வி நிறுவனத்தை நடத்துவது எல்லாமே கொழும்பு என்றபடியால் கொழும்பு என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய பங்காக இருப்பதனால் கொழும்பை நான் நேசிக்கின்றேன். எத்தனை மாணவர்கள் உங்களிடம் பயன்பெற்றிருப்பார்கள்? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் குறைஞ்சது 35,000க்கு அதிகமான மாணவர்கள் இந்த 20 வருஷ காலங்களில் பயன்பெற்றக்கூடிய நாடு பூராகவும். அந்த மாணவர்கள் மூலமாக ஏதேனும் எதிர்கால திட்டங்களை நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லையே நான் சொல்லுகிறேன். எனது மாணவர்களை அரசியலுக்கோ அல்லது நான் தனிப்பட்ட ரீதியிலோ பயன்படுத்த விரும்பவில்லை. இல்லை, நல்ல நல்ல சேவைகளுக்காக, மக்கள் நலனுக்காக நிச்சயம் பயன்படுத்தலாம். அதாவது அதுக்குத்தான் என்று நான் உங்களுக்கு தெரியும், நான் இன்றைக்கு ஐடிஎம்ஐ பொறுத்தவரையில் எனது நிறுவனத்தை பொறுத்தவரையில் எனது நிறுவனம் வந்து கணினித்துறை சார்ந்த நிறுவனம், கணினித்துறை கல்வித்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தையே இன்று சட்டத்துறையை கற்கின்ற நிறுவனமாக மாற்றுகின்ற வேல் திட்டத்தின் மிகப்பெரிய காரணம் என்னென்றால் சட்டத்துறை மூலம்தான் இந்த சமூகத்தினுடைய ரைடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்தை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்கின்ற நபர்களை உருவாக்க முடியும் என்ற நம்பியின் அடிப்படையில் தான் நான் சட்டத்துறை கல்வியினை இந்த நாட்டில் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன். இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று நெருங்குகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பக்கம், அதில் எங்களுடைய பொன்னம்பலம் அவர்கள் அவருடைய அரசியல் செயற்பாடுகள் இன்னொரு ஒரு பக்கம், சி விக்னேஸ்வரன் அவர்கள். எவ்வாறு இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய பரப்புகள் ஒன்றிணைந்த ஒருமித்த கருத்துக்கள் ஒரு காலத்தில் வருகின்றன. தேர்தல் காலத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் வேறு வகையில் இருந்தாலும் கூட இப்போது இவர்களுடைய இந்த அரசியல் பயணம் சரியான பாதை நோக்கி நகர்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் இதை வெளிப்படையாக சொன்னால் இல்லை என்று சொல்வேன். எதை அடிப்படையாக? ஐடியாலஜி 30 வருடங்களாக வேறுபட்ட ஐடியாலஜி இருக்கிற நபர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பது நிச்சயமாக முடியாத காரியம். ஆகவே இது மீண்டும் ஒரு புதிய ஒரு மார்க்கமாக தெரியுமே ஒழிய, ஒரு பாதையாக தெரியுமே ஒழிய, அது ஒரு வெளிச்சமான பாதையாக தெரியாது. அப்படியானால் ஒரு அரசியல் தீர்வு எதிர்பார்ப்பு என்பதும் அரசியல் தீர்வு எதிர்பார்ப்பு என்பது பொதுவான பிரச்சனை, அது மக்கள் பிரச்சனை, அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை அல்ல, அது மக்களுடைய பிரச்சனை. ஆனால் அரசியல்வாதிகள் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் வேறு வேறு தளங்களில் பயணிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பயணப்பாதையில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் எது என்று சொன்னால் அரசியல் தீர்வு. எல்லோருக்கும் அரசியல் தீர்வுக்கான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அரசியல் தீர்வுக்கூடிய வழிகள் எல்லோருக்குமே வேறு. இப்போது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எடுத்துக்கொண்டு அவருடைய வழி வேறு. அதேபோல் மாவே சேனாதிராஜா தலைமையிலான தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டு அவருடைய வழி வேறு. தெலோடைய எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவருடைய வழி வேறு. ஒவ்வொருவருடைய வழி வேறு, அவருடைய சித்தாந்தம் வேறு. இந்த சித்தாந்தம் வேறையாக இருக்கிறவர்கள் ஒன்றாக பணித்து அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பது அது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாக இருக்காது. நான் பொது சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மக்களுடைய எண்ணம் ஒன்றுதான். தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்னுடைய யுத்தத்தையும் பார்த்தவர், சமாதானத்தையும் பார்த்தவர். நிச்சயமாக எப்படியான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது இலங்கையை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு மாத்திரமில்லை, அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கும் அதிகாரம் பரவலாக்கப்பட்ட இலங்கையர்கள் எங்களை இலங்கையர் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வு இருக்க வேண்டும். இன்று தமிழர்களை மாற்றான் தாயா பார்க்கிறார்கள், இஸ்லாமியர்களையும் மாற்றான் தாயா பார்க்கின்றார்கள். இந்த ஒரு பிரச்சனை வந்தோடு இது தமிழராக இருக்கும், இது முஸ்லீமாக இருக்கும் என்று தான் அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் இலங்கையர்கள் என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை. ஆகவே எங்களை இலங்கையராக பார்க்கின்ற, எங்களுக்கான அதிகாரத்தை பரவலாக்குகின்ற அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் அந்த தீர்வு தான் சிறப்பான தீர்வாக இருக்க வேண்டும். இதில் ஒரு மாற்றம், பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்வது போல் இந்த 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 பிப்ரவரி மாதம் எங்களுடைய சுதந்திரத்துக்குள்ளே எங்களுக்கு தீர்வை கொடுக்கலாம் என்று சொன்னால் இந்த தீர்வை இப்பயே கொடுத்திருக்கலாம். ஆகவே இது மக்கள் மத்தியில் மாற்றம் ஒன்று ஏற்பட்டு அதனூடாக வரக்கூடிய தீர்வாக இருக்கணும். தீர்வு நான் தெளிவாக சொல்லுகின்றேன்,
எங்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக ஏற்றுக்கொண்டு இலங்கையர்கள் என்று ஏற்றுக்கொண்ட பண்போடு அதற்கான அதிகாரம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் ஒரு உதாரணம் பிறப்பு சான்றிதழ் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் இருக்குது, பிறப்பு சான்றிதழ் இருக்குது. அதாவது அதான் சொல்கின்றேன், எல்லா விதத்திலையும் எங்கிட்ட இருக்குது. அதாவது பிறப்பு சான்றிதழ் இருக்கும், உங்களுடைய அனைத்து விடயங்களில் நீங்கள் இலங்கையர் இருக்கும். ஆனால் உங்களுடைய கொள்கை அடிப்படையில் நாங்கள் மாற்றத்தகை தான் பார்க்கப்படுகின்றோம். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு சொன்னேன், நான் இலங்கையராக ஏற்றுக்கொண்டிருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஒரு முஸ்லீமோ ஒரு தமிழரோ தலைவராக வர முடியும். இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக ஒரு தமிழரோ முஸ்லீமோ தலைவராக வர முடியும். இலங்கைக்கு பிரதம மந்திரியாக ஒரு தமிழரோ முஸ்லீமோ வர முடியும். வர முடியலையே. ஏன் வர முடியலை? ஏனென்றால் மாற்றான் தாய். நாங்கள் இலங்கையர் அல்ல, நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள், இலங்கையில் வாழுகின்ற முஸ்லீம்கள், அவ்வளவுதான். எங்களால் இலங்கையராக இன்று பிரித்தானியாவில் ஒரு இந்தியரால் பிரித்தானியனுடைய பிரதமராக வர முடியும் என்றால் இலங்கையில் ஒரு தமிழரோ முஸ்லீமோ பிரதமராக வர முடியுமா? அன்று அந்த நாள் வரும் என்றால் அந்த நாள் தான் சொல்லுகின்றேன், இலங்கையில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அந்த தீர்வு வந்த நாள் என்று சொல்லுகின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? கட்டாயமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும். நான் சொல்லுகின்ற விடயத்தை சஜித் பிரேமதாச கூறியிருக்கிறார், எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது என்று. ஆனால் ஒற்றையாட்சியின் கீழ் அந்த தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் எங்களுக்கு ஃபெடரல் தான் வேண்டும், சமஷ்டி தான் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தரப்பு முன்வைக்கிறது. அது தமிழ் தரப்பினுடைய நீண்ட கால விருப்பம். ஆகவே தமிழ் தரப்பு அதை முன்வைத்துக் கொண்டு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அதுதான் அரசியல். ஆகவே தமிழ் தரப்பினுடைய அந்த விருப்பத்தை தான் தமிழ் மக்களும் பிரதிபலிக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அதான் இந்த ரெண்டு விடயத்துக்கும் ஒரு தீர்வு வர வேண்டும். அந்த ஒற்றையாட்சி அதிகாரப்பரவு என்ற விடயங்களில் அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை சரியான முறையில் சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தால் அரசியல்வாதிகள் வென்று விடுவார்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யக்கான வாய்ப்பு இங்கே இல்லை. ஆகவே இந்த நாடு மாற வேண்டும் என்றால் நான் சொன்ன சித்தாந்தம் தான் சரி வர வேண்டும். இலங்கையர் என்று எல்லோரும் அடையாளப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு தானாக ஒரு தீர்வு கிடைச்சிடும். உணர மாற்றம் ஏற்படும். அதாவது உணர ஆரம்பித்து விட்டால் மாற்றங்கள் ஏற்படுமே ஒழிய இந்த நீங்க சொல்லுவது போல் ஒற்றையாட்சியா அல்லது ஃபெடரல் கவர்மெண்டா என்ற ஒரு விடயங்களுக்கு எங்களால் போய் சேர முடியாது. ஏனென்றால் அந்த உணர்வே இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் வரலாறுல பார்த்திருக்கிறோம், ஒரு கட்சி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்பொழுது அடுத்த கட்சி அதை மாற்றிவிடும். ஆகவே இதுதான் வரலாறு. ஆகவே முதலில் நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்ற உணர்வினை எல்லோருக்கும் விதைப்போம். அந்த சித்தாந்தம் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தும். நீங்கள் கோட்டா அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டீர்கள். அவர் வெளியேற வேண்டும் என்பதில் உங்களுடைய விருப்பம் இருந்தது, அதனால் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தது. ரணில் அரசாங்கத்துக்கும் அது நிலைப்பாடு அல்லது அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உண்மையிலே கோட்டாபாய அவர்களுடைய நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஏன்னா கோட்டாபாய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முழுமையாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக தொழிற்பட ஆரம்பித்தார்கள். அவர் அதுக்கான நியாயத்தை அவர்கள் சொன்னார்கள் என்னென்றால், நாங்கள் சிங்களவர்கள் வாக்கு மூலம் தான் நாங்கள் வந்தோம். ஆகவே நான் நிச்சயமாக அவர்களுக்கு தான் அது தவறான ஒரு வாத பிரதிவாதமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே நான் என்னுடைய நேரடியான வெறுப்பும் அதில் இருந்துச்சு. ஆகவே கோட்டாவுடைய அரசாங்கம் நிச்சயமாக கவிழ்க்கப்பட வேண்டும், அது இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்வதில் தெளிவாக இருந்தோம். ஆனால் நாங்கள் அவற்றை அதுக்கு மேலதிகம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இன்று ஏதோ ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கிறார் என்று எனக்கு விளங்குகின்றது. ஆகவே அதை நான் நேரடியாக குறை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் சந்தர்ப்பம் வழங்கி பார்க்க வேண்டும். எப்படி கோட்டாவுக்கு ஒரு சிங்கள சமுதாயம் சந்தர்ப்பத்தை வழங்கி காலங்களை கொடுத்து பார்த்தார்களோ அதுபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இன்று காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலத்துக்கு நாங்கள் அதுக்கு இது நாங்கள் ப்ரீமெச்சுவர்ட்டா இந்த அரசாங்கம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஒரு புத்திஜீவிகளாக இலங்கையுடைய புத்திஜீவிகளாக நாங்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகவே இன்னும் ஒரு தேர்தலுக்கான காலங்கள் நிரம்ப இருக்கின்றது. ஆகவே தேர்தல் வரும் வரையும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த அரசாங்கத்தை நாங்கள் அமைதியாக இருந்து பார்ப்போம். இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தால் கொழும்பு மாநகர சபையை இலக்கு வைக்கிறீர்களா? கொழும்பு மாநகர சபையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒருவேளை மனோ கணேசன் அவர்கள் தனித்து போட்டியிடாமல் சஜித் பிரேமதாச அவர்களுடன் சேர்ந்து போட்டியிட முயற்சித்தால் நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்தில் என்னுடைய அணி தனித்து போட்டியிடும். ஏனென்று சொன்னால் போன முறை சஜித் பிரேமதாச அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையிலான UNP அதாவது ஐக்கிய தேசிய கட்சியில் தமிழ் பிரதித்துவத்தில் 10 பேருக்கு அதிகமான பிரதித்துவம் வந்தது. அதுபோல் மனோ கணேசனான ஜனநாயக மக்கள் முன்னணியில் இருந்து அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் கூட அந்த உங்களுக்கு தெரியும் தேர்தலில் நாங்கள் லிஸ்ட்டில் வரலாம். அப்படி 9 வந்து 20க்கு அதிகமான
தமிழ் வாக்காளர் தமிழ் பிரதிநிதிகள் வந்து கொழும்பு மாநகரத்தில் பிரதிநிதிப்படுத்தினார்கள். தமிழ் மக்கள் இங்கே வாழுகின்றவர்களுக்கு அந்த சேவை தேவைப்படுகின்றது. ஆகவே அது ஒருவேளை இல்லாமல் போனால் மனோகணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதாக நான் தெரிகின்றேன். அது நல்ல விஷயம்தான். அவர்கள் சேர்ந்து செயற்படுவதில் எனக்கு எந்த விதமான அவர்கள் சேர்ந்து செயற்பட்டால் நீங்கள் தனித்து களமிறங்குவீர்கள். தனித்து அவர்களை என்றால் அந்த பிரதித்துவத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். என்றால் என்னுடைய நோக்கம் வந்து தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் கொழும்பில் இருக்க வேண்டும். அது மாநகர சபையாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பாராளுமன்றமாக இருக்கலாம். ஆகவே அவர் தனித்து சென்று விட்டால், சேர்ந்து செயற்படுவதற்காக முயற்சித்தால் நிச்சயமாக எனது அணியினை நான் தயார்படுத்தி அவற்றை நான் தனித்து களமிறங்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்பேன். மனோகணேசன் அவரிடம் இருக்கிற எந்த குணம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? மனோகணேசனிடம் இருக்கக்கூடிய பேசுகின்ற குணம், அவருடைய சில நல்ல விஷய குணங்கள் இருக்குது. மனோகணேசனிடம் கெட்ட குணங்கள் என்று நான் சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிரம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. அரசியலாக அவர் அதை சிந்திக்கவில்லை என்று ஒழிய அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய அரசியல் பாதை, அரசியல் பயணங்கள். ஆனால் அவருடைய ஒரு தனிப்பட்ட மனிதனாக மனோகணேசன் ஒரு சிறந்த மனிதன். ஆகவே அவர் தனிப்பட்ட ரீதியாக சிறந்த மனிதனை ஒழிய நான் அவர் அரசியல் பாதையில் அவர் செய்கின்ற தவறுகளை, அவர் தமிழ் மக்களுக்கான அந்த வாக்கு வங்கிகளை அல்லது பிரதித்துவத்தை குறைக்கின்ற சில செயற்பாடுகளுக்கு எதிரானவன் ஒழிய மற்றும்படி அவர் தனிப்பட்ட ரீதியாக மனோகணேசன் ஒரு சிறந்த மனிதர். அவர் அவ்வாறு செயற்படுகிறார், அது உண்மைதானே. ஏனென்று சொன்னால் அவ்வாறு செயற்படுறதுனால் நிச்சயமாக அவருடைய அவர் ஸ்ட்ராங்காக இருந்த காலத்தில் கூட கொழும்பில் இரண்டாவது பிரதித்துவத்தை பார்லிமெண்டில் உருவாக்கியிருக்கலாம். அது இருந்த பாராளுமன்றத்தில் இருந்த பிரதித்துவத்தை உருவாக்கியிருக்கலாம். அதுக்காக அவர் என்ன முயற்சி செய்தார் என்ற ஒரு கேள்வி உருவாகின்றது. ரெண்டாவது, மாகாண சபையில் பொறுத்தவரை 3 பேரை உருவாக்கியிருக்கலாம். அதுக்கான கேள்வி இருக்கிறது. மாநகர சபையில் இன்று அவர் சேர்ந்து செயற்பட முயற்சித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு தமிழ் மக்கள் பிரதித்துவமாக போகின்ற வாய்ப்பு வந்து குறைய போகின்றது. ஆகவே நிச்சயம் அது அவர் குறைக்கின்ற முயற்சிக்கின்றார் என்று நான் சொல்கின்றேன். ஒன்மேன் ஆர்மியாக செயற்பட எதிர்பார்க்கிறாரோ? அதுதான் அவருடைய விருப்பம். ஏனென்றால் அவருடைய கட்சியில் தலைவரும் அவர்தான், செயலாளரும் அவர்தான். இப்பொழுதுதான் நான் எனக்கு கேள்விப்பட்டேன் பொதுச் செயலாளர் உருவாக்கியிருக்கிறேன் என்று. இப்பொழுது நீங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியில் எப்போது இணைந்தீர்கள் திரு ஜன? நான் 2017ஆம் ஆண்டு இணைந்து கொண்டேன். அந்த கட்சியில் இணைபவர்களுக்கு இடையில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சகோதரரும் பிரிந்து சென்றிருந்தார். சண்குவர்தன் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்பொழுது கடைசி பட்டியலில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய அரசியல் காய் நகர்த்தலோ அல்லது வேறு ஏதோ ஒரு தவறு இடம்பெறுவதாகத்தான் அந்த கட்சியை பொறுத்தவரையில், ஜனநாயக மக்கள் முன்னணியை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், நான் அவருடைய நீண்ட காலம் பயணிக்கவில்லை, பயணித்த காலத்தை மட்டும் சொல்லுகிறேன். மற்றவர்கள் நிறைய பேர் குறை சொல்லுகின்றார்கள். மனோகணேசனை பொறுத்தவரைகள் அவர் தன்னுடைய பர்சனல் கட்சியாக, ஒரு தனிப்பட்ட கட்சியாக இயக்குகின்றார். அவர் அதை இயக்கிக் கொண்டு போகிறது அவரது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது எங்களுக்கு முதல் தெரியாது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது விளங்காது. உள்ளே செல்லும் பொழுது அது தனி கட்சி இயங்குகின்றது. அதுக்கான ஒரு சின்ன ஒரு வட்டம் தான் இருக்கின்றது என்பதை தெளிவாக இருந்தது. அது ஒரு பாரிய தேசிய கட்சி அல்ல. அது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருப்பவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும், அதுவும் இருந்தவர்கள் தமிழ் தரப்பாக இருக்கின்ற போதிலும் அவர்களும் இணைந்து செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அங்கே என்ன தவறு இருக்கிறது என்பது இல்லை. சரியான கட்டமைப்பு இல்லை, ஜனநாயகமும் இல்லை. ஜனநாயகம் இல்லை என்றுதான் உண்மை. அப்படினால் வெறுமனே மக்கள் முன்னணி, அது ஜனநாயக மக்கள் முன்னணி பேர்ல இருக்கின்றது. ஆனால் அது எப்பவுமே கட்சிக்கு பேர் வைத்து விடுவார்கள். ஏதாவது பேர் ஒன்று வைத்தபடி ஜனநாயக மக்கள் முன்னணி வைத்து விட்டார்கள். ஆனால் ஜனநாயகம் இல்லை என்றது தெரியும் சொன்னா நீங்கள் உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து ஒரு லெட்டர் இமெயில் அனுப்புறேன். அந்த இமெயிலுக்கு விளக்கம் கேட்டு திருப்பி இமெயிலோடு அனுப்ப வர வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து ஒருவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விளக்கம் கேட்க வேண்டும். அந்த விளக்கத்தின் பிறகுதான் அதனை முடிவெடுக்க வேண்டும். அது அந்த பண்புகள் அதில் இருப்பதா தெரியவில்லை. யாரு கேட்டாலும் அந்த குறையை சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது அவருடைய கட்சி, அவர் தன் சொந்த கட்சியாக இயக்குகின்றார். ஆகவே அந்த சொந்த கட்சியாக இயக்கி கொண்டு போகும் பொழுது அவருடைய முடிவு அவருடைய முடிவாக இருக்கும். அது ஒரு தேசிய கட்சியான பரிணாமம் அல்ல. நீங்கள் சட்டம் படித்தவர், ஏன் சட்ட ரீதியாக அதனை அணுகவில்லை? அதை நான் சொல்லுகின்றேன். இதனை சட்ட ரீதியாக அணுகக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி ஒரு கட்டமைப்புள்ள கட்சியாக நான் பார்க்கல. ஆகவே அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய அந்த விருப்பமும் அதுக்கு பிறகு எனக்கு இருக்கவில்லை. ஆகவே ஒரு சட்டம், ஒரு கட்சியினுடன் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு பயணப்பாதை இருக்கு, அல்லது என்னுடைய அந்த சித்தாந்தத்துக்கு ஒத்துழைப்பு வரும் என்று சொன்னால் அதனுடன் போராடி பார்க்கலாம். ஆகவே ஒரு அப்படியான போராடக்கூடிய கட்சியாக எனக்கு தெரியவில்லை என்ற எனது அந்த எண்ணம் வந்தவுடன் அதனை நானும் ஏற்றுக்கொண்டேன். கொழும்பிலே மனோகணேசனுக்கு எதிரான பெரிய சக்தி என்றால் ஜனகன் என்ற ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள்? இல்லை, அல்லது மனோகணேசனுக்கு எதிராக வரணும் என்று நான் விரும்பவில்லை. ஏனால் நான் சொன்னேன், மனோகணேசன் வின் பண்ணணும், ஜனகனும் வின் பண்ண நான் யோசிக்கின்றேன். ஏனால் நாம் வந்து ஒரு ஆளை அழித்து இன்னொருவர் வர வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. ஒரு சித்தாந்தம் பிழை என்றால் நீங்கள் கொண்டு வருகின்ற சித்தாந்தம் விடுபட வேண்டும், அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனோகணேசன் சித்தாந்தம் இல்லையே.
இப்ப எனக்கு மனோகணேசனுடைய ஒரு சித்தாந்தம், மனோகணேசனுக்கு சித்தாந்தம் இருக்குன்னு சொன்னால் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக போராடலாம். அப்படின்னா அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு பிரதிநிதித்தான் வருகின்றார், மக்களுடைய பிரதிநிதித்தான் வருகின்றார் ஒழிய சித்தாந்தத்தை அடிப்படையாக வரவில்லை. ஆகவே அவர் இன்று ஒரு நாங்கள் ஒரு மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றோம். ஆகவே வாக்குகளை வழங்கும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்கள் சேர்க்கப்படும் பொழுதுதான் அந்த சித்தாந்தம் வந்து வேலை செய்யும். இன்று நீங்கள் கொழும்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேறு யார் அரசியல் களத்தில் நிற்கிறார்கள்? இப்ப எனக்கு வாக்களிக்க மனோகணேசனுக்கு எதிர்த்து ஒரு ஆளுக்கு போடணும் என்றால் நான் யாருக்கு போட முடியும்? ஆகவே மனோகணேசனுக்கு தான் எங்களுடைய வாக்கு செலுத்த வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தின் அடிப்படையில் அல்ல, அவர் தெரிவு செய்ய தளத்தில் நிற்கின்றார், நாங்கள் தெரிவு செய்கின்றோம். ஆனால் சித்தாந்த அடிப்படையில் நான் இலங்கை முழுக்க வேலை செய்ய விரும்புகின்றேன். கொழும்பை பொறுத்தவரையில் 2 தமிழ் பிரதித்துவம் வர வேண்டும். பாராளுமன்றத்தில் மாநகர சபையிலும் உச்சக்கட்ட பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. நீண்ட காலமாக தமிழ் பேசும் தரப்பில் அல்ல தமிழர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்படவில்லை. முதலாவது முதல்வரை தவிர அதுக்கு பிறகு யாருமே தெரிவு செய்யப்படவில்லை. அப்படி ஒருவரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடும் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அதுக்கான செயற்திட்டங்களையும் நான் நிச்சயமாக முன்னகர்த்துவேன். உங்களுக்கு இந்த புத்தாண்டில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்வதாக எடுத்துக்கொள்வோம். திரு மனோகணேசன் சொல்கிறார், ஜனகன், எமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளில் நாங்கள் மறந்து விடுவோம், உங்களை நான் தேசிய பட்டியல் அடுத்த தேர்தலில் உள்ளிருத்திக் கொள்கிறேன் என்றால் ஜனகனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன், மனோகணேசனுடன் அரசியல் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு. ஆனால் மனோகணேசனுடன் நான் இந்த அரசியல் களத்தில் இருப்பேன். இல்லை, அதாவது அப்படியான ஆஃபர் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் முதலில் நான் போயிருப்பேன். அதாவது இந்த தேசிய பட்டியல் கதை வந்திருந்தால் நான் இந்த களங்களில், தேசிய களங்களில் நான் நின்று வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முட்டி மோதி ஜெயித்து வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முட்டி மோதிச்சு ஜெயிக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆகவே அதான் சொன்னேன், நீங்க சொன்ன மாதிரி பணமும் கல்வியும் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் நான் 2 தேர்தலை கண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது தேர்தல் 2வது தேர்தல் எனக்கு தேசிய பட்டியலில் உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அதை நான் விரும்பவில்லை. இப்போது சஜித் பிரேமதாசோடு அப்படியான ஒரு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. இல்லை, சஜித் பிரேமதாசாவுடன் அரசியல் சார்ந்த எந்த இணக்கப்பாட்டுக்கு நான் வரவில்லை. ஒரு கல்வித்துறை சார்ந்த இணக்கப்பாட்டுக்கு மாத்திரம்தான் நான் வந்திருந்தேன். அப்படியானால் அவர்களோடு அரசியல் ரீதியான ஒரு செயற்பாடுகள் இல்லை, இதுவரை இல்லை. நாளை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் தரப்பில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது, அவற்றை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கான அழைப்பு ஏற்கனவே வந்தது. ஏன் அவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் இருப்பதன் காரணம்? இல்லை, அவ்வாறு இல்லை. நான் என்னுடைய பயணத்துக்கான காலம் இருக்கின்றது. நான் சொன்னேன், நான் தனி பயணம் ஒன்று செல்ல வேண்டும். இதனுடைய இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களை இன்னைக்கு வளர்க்க வேண்டும். இந்த சித்தாந்தத்தை, அதாவது நான் ஒரு இலங்கையினுடைய பிரஜையாக, அதாவது இலங்கைக்கு முதலிடம் என்ற அந்த தனி பயணத்திற்கு வரக்கூடிய அந்த தேசிய ஒருமைப்பாடு என்ற எண்ணத்தை யார் முன்னுகர்த்துகிறார்களோ அவர்களை நான் தெரிவு செய்ய. ரணில் தலைமையில் பொதுவாக இந்த தேசிய ஒருமைப்பாடு என்பது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பல சந்தர்ப்பங்களில் தேசிய ஒருமைப்பாடு வலியுறுத்த சஜித் பிரேமதாசாவுடன் சொல்லுகின்றார்கள். மஹிந்தவின் தலைமையில் கூட இருந்தது, நீங்க அப்படி சொல்ல முடியாது. மஹிந்த தலைமையில் கூட தேசிய ஒருமைப்பாடு இருந்தபடியால் தான் அங்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆகவே தேசிய ஒருமைப்பாடு எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தேசிய கட்சிகள் இருந்து, இனவாத கட்சிகள் இருந்து சொல்லுகின்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த தேசிய கட்சியிலுமே இலங்கையில் இணைந்து கொள்ள முடியாது. அந்த தேசிய கட்சியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அணியினர் உள்ள வர வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை, காலம் எடுக்கும். உங்களுக்கும் உங்களுடைய அரசியல் ஆயுளும் கூடிக்கொண்டு செல்லும். இல்லை, அவ்வாறு இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இன்று கூட சஜித் பிரேமதாசன் தலைமையிலான கட்சியில் பல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல புதியவர்கள் உள்ளே நுகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று ரணில் விக்ரமசிங்கவுடைய கட்சியிலும் கூட பழையர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களே வருகின்றார்கள். 2024 ஆண்டு வருகின்ற தேர்தல் பல மாற்றங்களை உங்களுக்கு தரும். 2024 ஆண்டு வருகின்ற தேர்தலில் பல இளைஞர்கள் உள்ளே செல்வார்கள். ஒருவர் என்ன நினைக்கிறீர்கள்? இருக்கணும் என்று ஆசைப்படுகின்றேன், அவ்வளவுதான். இருக்கணும் என்று நீங்கள் உறுதியாக சொல்ல மாட்டீர்கள். ஏன் நான் ஆசைப்படுகின்றேன் என்றால், இதனை தெரிவு செய்வது ஜனகன் அல்ல, மக்கள். ஆகவே என்னுடைய ஆசையை மாத்திரம் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமே ஒழிய அந்த வாக்குகளை வாங்கி செல்ல வேண்டும். நான் சொல்லினேன், அதாவது நீங்க சொன்ன தேசிய பட்டியல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லிவிடுவேன், நான் செல்கின்றேன் என்று சொல்லிவிடுவேன். ஆனால் எனது ஆசையை மக்களுக்கு வெளிக்காட்ட முடியும். மக்கள் தெரிவு செய்தால் நான் பிரதிநிதி, இல்லை என்றால் நான் பிரதிநிதி அல்ல. ஆனால் அரசியல் எனக்கு விருப்பம். இன்று சீமானை இந்தியா எடுத்துக்கொள்ளுங்கள். சீமான் அரசியல் களத்தில் நிற்கின்றார். மக்கள் தெரிவு செய்யவில்லை, இருந்தாலும் அரசியல் களத்தில் இருக்கின்றார். ஆகவே மக்கள் தெரிவு செய்து பார்லிமெண்ட் சென்றுதான் அரசியல் செய்ய வேண்டும் அர்த்தம் இல்லை. உங்களுடைய கொள்கையை விதைத்துக் கொண்டே இருக்கும். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், நான் லெகசியை கிரியேட் பண்ண ஆசைப்படுகின்றேன். ஜனகனை ஒரு லெகசியால் ஒரு ஆளை கிரியேட் பண்ண ஆசைப்படுகின்றேன் ஒழிய நான் பார்லிமெண்ட்ல சென்றுதான் நான் இதை செய்ய வேண்டும் ஆசைப்படவில்லை. ஆனால் பார்லிமெண்ட் சென்றும் செய்ய வேண்டும் என்றால் அது மக்களுடைய விருப்பத்தின் கூட செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இப்போது உங்களுடைய அமைப்பு தேசிய ஒருமைப்பாட்டு முன்னணி, அது எப்போது கட்சியாகிறது?
தேசிய ஒருமைப்பாடு ஒரு இயக்கமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும் என்று நினைக்கின்றேன். இந்த இயக்கத்தின் ஊடாக மாத்திருந்தால் உங்களுக்கு ஒரு கருத்தியலை வைக்க முடியும். கட்சியாக வந்துவிட்டால் கருத்தியல் இருக்காது. அது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்கள், அரசியல் வட்டத்துக்கள் பின்னி பிழைந்துவிடும். எந்த துடிச்சி எந்த கருத்துக்களை சொல்ல முடியாது. இயக்கமாக செயற்படவே இப்பொழுது ஆசைப்படுகின்றேன். ஆகவே தேசிய ஒருமைப்பாடு இயக்கமாக தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலத்துக்கு செயற்படும் என்று நம்புகின்றேன். அப்படியானால் நீங்கள் வேட்பாளர் அந்தஸ்தை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அதுக்கான 2 வகை இருக்கு. ஒரு சுயேட்சை ஆப்ஷன் இருக்குது. அது இல்லை என்று சொன்னால் இன்னொரு கட்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அரசியலே தேர்தல் அரசியல் அப்படின்றது வேறு. ஆகவே அதை நான் கற்றிருக்கின்றேன், அதை பற்றி அறிந்திருக்கின்றேன், அதுக்கான வழிமுறைகளை பற்றி பெற்றிருக்கின்றேன். ஆகவே தேர்தல் வரும் பொழுது அதற்கான காலங்களில் எதனை பயன்படுத்துமோ அதை பயன்படுத்துவோம். இல்லை, நீங்கள் தேசிய ரீதியாக இருக்கிற கட்சிகள் சொல்வதை போன்று செயற்படுவதில்லை. ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள். அப்படியான ஒன்றை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கிறது. ஏனென்றால் உங்களை சுற்றி நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேரை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தனியான ஒரு கட்சி தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை பற்றி மக்கள் இல்லாமல் பேசுகிறீர்கள். எப்படி இந்த சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்வது? அதாவது கட்சி அரசியல் அப்படி என்றது நீங்கள் தெரியணும். அரசியல்ல கட்சி என்று வந்துட்டால் உங்களுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுவிடும். முதலில் உங்களோட சித்தாந்தத்தை கொண்டு வர வேண்டும். இயக்கம் வேண்டும். இயக்கத்தின் மூடாகத்தான் உங்களுக்கு அந்த சித்தாந்தம் இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்க முதல்ல ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. 1981 அந்த இயக்கத்தை உருவாக்கினபடியாத்தான் அது கட்சியாக இன்று வரையும் ஒரு பாட்டினை போட்டுவிட்டு மக்கள் போய் வாக்கு வழங்குவார்கள். அது ரிசர்வ் பகுதி கூட கிடைக்காது. ஏன் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் மீண்டும் 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 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? இயக்கம். அது ஒரு தேசிய இயக்கமாக, தமிழ் தேசிய இயக்கமாக உருவாக்கப்பட்டபடியாத்தான் அதுக்கு வாக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு நீண்ட கால பயணம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் முதல் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும். அது பரிணாமம் அடைய வேண்டும். ஒரு கட்சியாக அல்லது அதனுடைய கிளை ஒன்று கட்சியாக அரசியல் கட்சியாக உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தேசிய ஒருமைப்பாட்டு ஒன்றியம் என்று சொல்ல இயக்கம் என்று சொல்கிறது இயக்கமாக தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும் என்றதில் தெளிவாக இருக்கின்றேன். நன்றி திரு ஜனகன். மிக நீண்ட நேரமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த நிலையில் உங்களுடைய கருத்துக்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அரசியல் எதிர்காலம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.